இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு நாள் வேத தியான கூடுகையிலே ஆண்டவர் தாமே நம்மை அவருடைய சமூகத்துக்கு கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்மளுமே சொன்னது போல ரட்சிப்பை குறித்து, ஞானஸ்நானத்தை குறித்து, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிற அனுபவத்தை குறித்து, ஆவிக்குரிய வரங்களை குறித்து, அதிலும் விசேஷமாக அந்நிய பாஷைகளை பேசுதல், அதற்கு வியாக்கியானம் பண்ணுதல் என்கிற காரியங்களை குறித்து பல தரப்பினர் பல விதங்களிலே குழப்பம் அடைந்திருக்கிறார்கள். ஆகையினாலே அவைகளுக்கு ஒரு தெளிவை உண்டாக்கும்படியாய், அதற்கு உறுதியான ஒரு தீர்வு காணும்படியாய் நமக்கு இப்படிப்பட்ட வேத தியான கூடிகை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதை முன்ன சொன்னது போல இந்த காரியங்களை குறித்து நீங்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கேட்க அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறேன். இந்த முதல் செஷன்ல ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம் ஆகிய இந்த 3 வார்த்தைகளின் அடிப்படையில கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம் என்கிற இந்த 3 வார்த்தைகளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். 2வது செஷன்ல பரிசுத்த ஆவியானவரும் அந்நிய பாஷைகளும் இதை குறித்த தியானங்களை, அந்நிய பாஷை குறித்து மிக தெளிவான தீர்க்கமான சான்றுகளோடு கூட, வேத வசன சான்றுகளோடு கூட உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். லஞ்சுக்கு பிறகு, மதிய உணவுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவரும் ஆவிக்குரிய வரங்களும், சபையிலே ஆவிக்குரிய வரங்கள், இந்த ஊழியங்கள் எவ்விதமாய் ஸ்தாபிக்கப்பட்டிருக்குங்கிற காரியங்கள் எல்லாம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஆக இந்த 3 கோணங்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் இப்பவும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். இல்ல வெளியில யாராவது நின்றா கூட நீங்க என்ன செய்யுங்க, உள்ள வந்துருங்க. இதுக்கு முன்னாலே நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சாதாரணமா எண்ணி விட வேண்டாம். நான் மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். நம்முடைய சபைக்கு ஏற்கனவே 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரம் கிட்ட இந்த பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷைகள்ங்கிற காரியங்களை குறித்து ஏறக்குறைய 1.5 வருஷத்துக்கு முன்பாகவே நம்ம அதிகமாய் தியானித்திருக்கிறோம். அதிகமாய் தியானிக்க ஆண்டு உதவி செய்தார். அதனால ஒரு மெத்தன போக்காக இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இருந்து விடக்கூடாது. இந்த சத்தியத்தை அறியாத பட்சத்தில் ஒன்றுமே பிரயோஜனப்படாது. நம்மிடத்தில் கேட்க வருகிற யாவருக்கும் நம் சாந்தமுள்ள இருதயத்தோடு கூட, வேத வசன சான்றுகளோடு கூட, இந்த ஆதாரத்தோடு கூட நம்ம பேச தெரியணும். ஆகையினாலே இந்த வேத பாட தியான கூடுகை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம் இருக்க இடத்திலே நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு கொடுத்த இந்த விலையேற பெற்ற தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று சொல்லி நீர் வேத வாக்கியங்களை முக்கியப்படுத்தி இருக்கிறதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தூரமும் மகா ஆழமுமாய் இருக்கிறதை கண்டடைகிறவன் யார் என்று சொல்லி பிரசங்கி 7:24 வாசிக்கிறது போல, தேவனே, ஒருவேளை எங்களுக்கு தூரமும் மகா ஆழமுமாய் சில பகுதிகள் இருந்தாலும் ஆண்டவரே, அதை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு விளங்க காண்பித்து எங்களுடைய சத்தியத்தின் வழியிலே நடத்துவீராக. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பிரதானமாக அறிய வேண்டிய ஒரு வார்த்தை தான் ரட்சிப்பு. ரட்சிப்பு அப்படின்னு சொல்வது ஆங்கிலத்தில் சால்வேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு நம்ம தெளிவா சுத்த தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா மீட்கப்படுதல், பாதுகாக்கப்படுதல், விடுவிக்கப்படுதல், மீட்கப்படுதல், பாதுகாக்கப்படுதல். வழியில சென்று கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்குட்டியானது திடீரென்று வழி தவறி சென்று ஒரு குழியில விழுந்து, ஒரு பெரிய ஆழமான குழியில விழுந்து கதறிக்கொண்டிருக்கிற சமயத்துல, தன்னை விடுவிக்க யாராவது வருவார்களா என்கிற ஏக்கத்தோடு கதறிக்கொண்டிருக்கிற சமயத்துல ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி அந்த பக்கத்துல வந்து இந்த கதறின் சத்தத்தை உணர்ந்து இந்த ஆட்டுக்குட்டியினுடைய மன குமுறலை ஒரு விசை உணர்ந்து பார்த்து எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்று சொல்லி ஏதாவது ஒன்றை கொடுத்து, ஒரு ஏணி போட்டு இறங்கியோ அல்லது ஏதோ ஒரு உபகரணத்தை பயன்படுத்தி அந்த ஆட்டுக்குட்டியை தத்தளித்து கொண்டிருக்கிற, இன்னும் ஒரு சில நாள் கழித்து அது பசியில அல்லது ஒன்றுமே சாப்பிடாமல் அந்த குழிக்குள்ளேயே இருந்து இறந்து விடக்கூடிய நிலைமையில நிற்கிற இந்த ஆட்டுக்குட்டிய
அந்த குழியிலிருந்து தூக்கி விடுவதற்கு பெயர் தான் ரட்சிப்பு. இதை தெளிவா உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அப்ப மனிதனுக்கு ஏன் ரட்சிப்பு தேவை? நான் அடிப்படை சத்தியத்திலிருந்தே தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஏன் மனிதனுக்கு ரட்சிப்பு தேவை என்று சொல்லுவோமே ஆனால், புதிய ஏற்பாட்டு சத்தியத்தினுடைய முதல் துவக்கமே மரங்களின் வேரருகே கோடரியானது வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி மத்தேயு 3வது அதிகாரம் 10வது வசனத்துல நீங்களும் நானும் வாசிக்க நேரிடுகிறது. ஆக புதிய ஏற்பாட்டினுடைய துவக்கமே மரத்தின் வேர், மரங்களின் வேரை காண்பித்து கொடுக்கிறது. அந்த வேர் அருகே கோடரி வைக்கப்படுகிறத காண்பிக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் என்று சொல்லும் போது வேர்ல யாரும் கனியை பார்க்க முடியாது. கனி எங்கதான் இருக்கும்? வேர்ல இருக்குமா, கிளையில இருக்குமா? கிளையில தான் இருக்கும். அப்ப இப்படித்தானே எழுதி இருக்கணும். நல்ல கனி கொடாத அந்த நல்ல கனிகள் இல்லாத கெட்ட கனிகள் இருக்கிற இடத்துல அல்லது கெட்ட கனிகள் அருகே கோடரியானது வைக்கப்பட்டிருக்குன்னு காமிக்கலாமே. அது என்ன வேர் அப்படின்னு சொல்லும் போது நாம் விளங்கி கொள்ள வேண்டும். நல்ல கனி கொடாத மரம் அப்படி சொன்னாலே இது ஆதாமை பற்றியது. இதை குறித்த தெளிவான வெளிப்பாடு கர்த்தருடைய சபைக்கு தேவை. ஏன்னா புசிக்க விளக்கின அந்த விருட்சத்தின் கனியை ஆதாமும் ஏவாளும் புசித்தபடியினாலே அவர்கள் மாத்திரல்ல, ஒட்டுமொத்த மனுக்குலமும் பாவத்திற்குள்ளாகி போனது, கரைபட்டது. பாவம் மட்டும் இல்ல, பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது என்று சொல்லி ரோமர் 5வது அதிகாரம் 12 மற்றும் 14 ஆகிய வசனங்களின் மூலமாய் நீங்களும் நானும் அறிய முடியும். நான் எதுக்காக இவைகளை பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால், ரட்சிப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவு அவசியமானது என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆகையினால்தான் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தின் அடிப்படையில, அதாவது 4, 5, 6 ஆகிய வசனங்களின் அடிப்படையிலேயே ஸ்திரீயானவள் சர்ப்பத்தினுடைய வஞ்சனையினால் அவள் வஞ்சிக்கப்பட்டு போனாள், சர்ப்பத்தினுடைய தந்திரத்தினால் அவள் வஞ்சிக்கப்பட்டு போனாள் என்கிற காரியத்தை ஆதியாகமம் 3வது அதிகாரம் 3, 4, 5, 6 ஆகிய வசனங்களின் அடிப்படையில் நீங்கள் நானும் பார்க்க முடியும். இதைத்தான் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 14 வசனத்திலே ஆவியானவர் சொல்லும் போதும், ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளை வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்குட்பட்டாள் என்று அங்கு எழுதுகிறார். இங்கே 1 தீமோத்தேயு 2:14. அப்ப ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்ட விதத்தையும் அவள் மீறுதலுக்குட்பட்ட விதத்தையும் நம்ம ஆதியாகமம் எத்தனாவது அதிகாரத்துல பார்க்கிறோம்? 3வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது அதை கொரிந்து சபைக்கு காண்பித்து கொடுக்கிற வண்ணமாய் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனத்தில் அவர் சொல்லும் போது, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆக சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது. அப்ப வஞ்சனையில தான் முதல்ல பாவம் பிரவேசிக்கிறது. இதைத்தான் யாக்கோபு தன் நிருபத்தில் சொல்லும் போது, யாக்கோபு 1வது அதிகாரம் 14 மற்றும் 15 ஆகிய 2 வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கேயும் இவ்விதமாய் சொல்லுகிறார், அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று அங்கு எழுதுகிறார். அப்போ இந்த 2 வசனங்களும் எதுக்காக காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த 2 வசனங்களை தொடர்ந்து 16, 17 ஆகிய வசனங்களையும் யாக்கோபு நிருபத்திலே கவனிக்கும் போது, சகோதரரை மோசம் போகாதிருங்கள் என்று சொல்றார். அப்படிதானே சொல்றார், மோசம் போகாதிருங்கள். எந்த ஒரு நன்மையான ஈவும் பூரணமான எந்த ஒரு வரமும் சர்ப்பத்திலிருந்து இல்ல, பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை என்று அங்கு காண்பிக்கப்பட்டு, அப்போ அங்கு அதை தொடர்ந்து எந்த பிரமாணம் வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் சுயாதீன பிரமாணம் வெளிப்படுத்தப்படுகிறது. யாக்கோபு நிருபத்தை கவனித்து பார்த்தா அதை தொடர்ந்து 26, 27, 28 அது 28 கூட வரணும், 66, 27 அதுல பார்க்கும் போதே சுயாதீன பிரமாணத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். சுயாதீன பிரமாணம், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் இந்த சுயாதீன பிரமாணம்? ஒரு பக்கத்துல 14 வசனத்திலிருந்து தொடர்ந்து அவர் பேசும்போது, நாம் மோசம் போகக்கூடாது என்பதற்காக அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பாவம் என்ன செய்கிறது? இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இது எங்க நடந்தது முதலாவதுன்னு கேட்டா, ஆதியாகமம் 3வது அதிகாரம் ஏதேன் தோட்டத்திலே அங்கே நடைபெற்றது என்பது நீங்கள் நான் நன்கு அறிவோம். முதல்ல ஏவாள் பாவம் செய்தாளா?
அல்லது அவள் வஞ்சிக்கப்பட்டாளா அப்படின்னு கேட்டா வஞ்சிக்கப்பட்டதுதான் முதலாவது, மீறுதலுக்கு உட்பட்டது இரண்டாவது. அதுதான் மீண்டும் ஞாபகப்படுத்துற 1 தீமோத்தேயு 2:14 சொல்லப்பட்டிருக்கு, ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு எதுக்கு உட்பட்டாள், மீறுதலுக்கு உட்பட்டா. அப்ப இந்த மீறுதல் பாவத்துக்கு மரணத்துக்கு காரணமாகி விட்டது. இதைத்தான் யாக்கோபு தன் நிருபத்துல சொல்லும்போது, பின்பு இச்சையானது கற்பந்தரித்து எதை பிறப்பிக்கும், பாவத்தை பிறப்பிக்கும். இச்சை பாவத்தை பிறப்பிக்கி, பாவம் அதை அதுக்கப்புறம் எதை பிறப்பிக்கு, மரணத்தை பிறப்பிக்கும். இதற்காக தான் ஒட்டுமொத்த மனு குலத்திற்கு ரட்சிப்பு தேவை. ஏதோ நான் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன், இப்ப சர்ச்சுக்கு போறதுக்கு ரட்சிப்பு கிடையாது. ஏதோ அங்க காணிக்க கொடுத்துருந்தேன், இப்ப இங்க காணிக்க கொடுக்கறதுக்கு இல்ல. முன்னால கலர் கலரா ட்ரெஸ் போடுவேன், இப்போ ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டதுக்காக நான் போட்டதுனால நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படிங்கிற உணர்வு கிடையாது. கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து வளர்ந்ததுனால நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதும் அல்ல. அல்லது சடங்காச்சாரமாக நான் எதையோ நான் துதி ஸ்தோத்திரங்களையோ அல்லது பாவரிக்கை ஜெபத்தை நான் சொல்லுகிறதுனாலயோ அல்லது மிஷனரிகளுக்கு காணிக்க கொடுக்கறதுனாலயோ நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்பதும் அல்ல. அப்ப ரட்சிக்கப்படுற முகாந்திரம் எங்கதான் வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னா, ஏதேன் தோட்டத்துல மனுக்குலம் வீழ்ச்சி அடைகிறது. பாவத்தினாலும் பாவத்தின் சம்பளமாகிய மரணம் ரெண்டுமே உலகத்துல பிரவேசிக்கிற காட்சி தான் ஏதேன் தோட்டத்துல காண்பிக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படையா அங்க மரணம் என்று சொல்லப்படாவிட்டாலும் ரோமர் 5வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, ஒரே மனுஷனுடைய மீறுதலினாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் ஆயிற்று அப்படின்னு சொல்லி ரோமர் 5:12 மிக தெளிவாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த ஆதாம் ஏவாள் மூலமா இங்கே பாவம் மட்டும் இல்ல, பாவத்தினால மரணமும் மனுக்குலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீதும் என்ன சொல்லுகிறார், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள் என்பதாய் சங்கீதம் 51:5 வசனத்திலே சொல்லுகிறத நீங்களும் நானும் பார்க்கிறோம். அப்போ அந்த மரம், நல்ல கவனிங்க, அந்த மரம் ஆதாம் என்கிற அந்த மரம் இப்பொழுது கரைபட்டு விட்டதுனால நல்ல மரம் கெட்ட கனிகள் என்ன செய்யாது, கொடுக்க மாட்டாது. அதே போல கெட்ட மரம் நல்ல கனிகள் என்ன செய்யாது, கொடுக்க மாட்டாது. இப்ப இந்த மரம் என்ன செஞ்சா, ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரே மரத்திலிருந்து உருவானவர்கள். ஏனென்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், எடுக்க வேண்டாம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும் போது, ஒரே இரத்தத்தினாலே, அங்க ஜாதிலாம் கிடையாது, ஒரே இரத்தத்தினாலே எல்லா ஜாதிகளையும் தோன்ற பண்ணி பூமி மீதெங்கும் குடியேறச் செய்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்துல பார்க்கும்போது, அந்த ஒரே இரத்தத்துல தான் ஆதாம் என்கிற அந்த ஒரு மனுஷன்ல இருந்துதான் எல்லாரும் உருவாக்கப்பட்டோம் என்று சொல்லும்போது, அந்த ஒரு மனுஷனுடைய இரத்தம் இப்ப கரைபட்டு விட்டது. அந்த மனுஷன் தேவ சாயலை இழந்து விட்டான். அதனாலதான் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்கள்ல நாம் பார்க்கிறோமே, நாம் தேவ சாயலின்படி, நம்முடைய ரூபத்தின்படியும் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி ஆணையும் பெண்ணை அவர் சிருஷ்டித்த விதத்தை ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26, 27 ஆகிய 2 வசனங்கள்ல வாசிக்கிறோம். ஆனால் 3வது அதிகாரத்துல பாவம் பிரவேசித்து ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டு 2 பேருமே மீறுதலுக்கு உட்பட்டதுக்கு பிற்பாடு இப்ப ஆதாமுடைய சந்ததி எவ்விதமாய் பிறப்பிக்கப்படுகிறது என்று சொன்னால், ஆதாம் தன் மேல் இருந்த அந்த தேவ சாயலையும் தேவ ரூபத்தையும் இழந்து விட்டதினால அடுத்த சந்ததிக்கு அவன் தன்னுடைய சொந்த சுய ரூபத்தையும் சுய சாயலையும் கொண்டு வருகிறத ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதுல 3வது வசனத்துல தெளிவாக பார்க்கிறோம். ஆதாமின் வம்ச வரலாறு என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்டு அதுல 3ஆம் வசனத்தை ஒருத்தங்க வாசிக்க கேட்கலாம். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின், நல்ல கவனிங்க, தன் சாயல் தன் ரூபம், தன் சாயல் தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று, போதும். அப்போ தேவ சாயல் தேவ ரூபம் மாற்றப்பட்டு பாவத்தினாலே அது கலைந்து போடப்பட்டு இப்ப மனுக்குலத்துக்கு எந்த சாயல் கொடுக்கப்படுது? நல்லா பாருங்க, அதிகாரம் 26, 27 எப்படி இருக்கு, எங்க ஆதியாகமம் 5வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தா, அங்கே தேவ சாயலும் தேவ ரூபத்தினாலையும் மனுஷன் உண்டாக்கப்படுகிறான். இங்க பார்த்தா மனுஷன் தன் சுய சாயல் சுய ரூபத்திலேயே மனுக்குலத்தை பிறப்பிக்கிறான் பாருங்க. அப்ப இந்த காரியம் விளங்குதா? அப்ப மனிதன் கரைப்பட்டதுனால சாயலும் ரூபமும் மாறிவிட்டது. அப்ப உலகத்துல பிறக்கிற அத்தனை பேருமே யாராவது அந்த பூமியில பிறகுறாங்க? சத்தமா சொல்லுங்க, ஆதாமின் சாயல தான் பிறக்காங்க, பாவிகளாய் பிறக்கிறார்கள். ஏன்னா ஆதாம் என்கிற அந்த ஒரு மரம் கரைப்பட்டதுனால, அதனாலதான் புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின் துவக்கத்திலே ஒரு ஆயுதம் காண்பிக்கப்படுது. இந்த ஆயுதத்தை யாரும் காமிச்சு கொடுக்க மாட்டேங்காங்க.
நிறைய இடங்கள்ல காண்பித்து கொடுக்க மாட்டேங்காங்க. மரங்களின் வேர் அருகே கோடரியானது வைக்கப்பட்டிருக்கு. கிளை அருகேன்னு சொன்னா கூட என்ன செய்யலாம், ஏதோ ஒரு ப்ரூனிங் ஒர்க் நடக்க போகுது, ப்ரூனிங் ஒர்க், கட்டிங் அண்ட் ப்ரூனிங் இருக்கு அப்படிங்கறத நினைக்கலாம். நீங்க நிறைய நேரங்கள் என்ன செய்தி கேட்டுட்டு இருக்கோம் தெரியுமா? கட்டிங் அண்ட் ப்ரூனிங் தான் கேட்டுட்டு இருக்கோம். அப்படியே சிலம்பலெல்லாம் செதுக்கி விட்டுட்டு இருக்காங்க. சிலம்பலெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, செதுக்கி விட்டுட்டு இருக்காங்க. ப்ரூனிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே அழகா ஷேப்பா கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் சொல்ல கட் பண்ணிக்கிட்டு இருந்தா கட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு மரத்தை வெட்டி விட்டுக்கிட்டே இருந்தா நீங்க வெட்டி விட்டுட்டு தான் இருக்கணும். வேரோட சாச்சிட்டா விதை வெளிப்படுமா? வெளிப்படாது. புது உடன்படிக்கையின் சத்தியமும் அதுதான். முதல் துவக்கத்திலே கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்த வந்த யோவான் ஸ்நானனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த மனிதன் கண்ட காட்சியை கவனிங்க. இந்த மனிதன் சொல்றார், மரங்களின் வேறருகே கோடரி வைக்கப்பட்டது. எங்க? யோர்தான்ல ஏதோ ஒரு மரத்துக்கு கீழே கோடரி வைக்கப்பட்டது பார்த்தாரா? மரங்களுக்கு வேர் எங்க இருக்கு? மறைவிடம் பூமிக்கு கீழே இருக்கு. இது தரிசனமா சொல்ற, அவர் பார்க்கிற காட்சி. மரங்களுக்கு வேற பார்த்துருவீங்க, எங்க கூட முருங்கை மரம் இருக்கு. நீங்க இதுக்கு வேற காமிங்க பார்ப்போம். இப்போ வெளியில காமிக்க முடியுமா? இல்ல. வேற அருகே என்ன வைக்கப்பட்டிருக்கு? கோடரி வைக்கப்பட்டிருக்கு. வேறு பக்கத்துல கோடரி இருக்கு. அப்ப இந்த காட்சியை அவர் பாக்குறாருன்னா, எங்க ஏதோ யோர்தான்ல அவர் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கிற அந்த நதி ஓரத்துல ஏதோ ஒரு மரம் இருக்கு, அந்த மரங்களின் வேறு பக்கத்துல ஒரு கோடரியை வச்சுக்கிட்டு நிக்காரு நினைச்சிடாதீங்க. இது பரலோக தரிசனம், காட்சி. அப்ப இந்த காட்சி கர்த்தருடைய சபைக்கு தேவை. அதனாலதான் புது உடன்படிக்கையில நீங்க தயவு செய்து இப்படி ஒரு செய்தியை கேட்காதீங்க. அதாவது கோபத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி, அப்புறம் பொறாமையிலிருந்து விடுதலை, இப்படிலாம் நிறைய செய்தி எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் தாழ்மையா இருப்பது எப்படி. நான் சொல்றேன், நீங்க என்ன செய்றீங்க, கெட்ட கனிகள் எல்லாம் நீங்க கட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அங்க ஒரு கெட்ட கனி இருக்கு, ஒரு கட் பண்றீங்க. ஒரு கத்திரிக்கோலை வச்சு, அது ஒரு ஆயுதம் வச்சிருப்பாங்களே, ப்ரூனிங் ஒர்க்குக்கு ஒரு ஆயுதம் வச்சிருப்பாங்களே, அதை வச்சு என்ன செய்றாங்கன்னா, இங்க ஒரு கெட்ட கனி இருக்கு, கட் பண்ணுங்க. இது ஒரு கெட்ட கனி கட் பண்ணுங்க. கோபம் ஒரு கெட்ட கனி, கட் பண்ணுங்க. எரிச்சல் கட் பண்ணுங்க. இதுக்கு ஒரு மணி நேரம் செய்தி. பொறாமையிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி, கட் பண்ணுங்க. பணாசையிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி, ஒரு கட்டிங். இங்க ஒவ்வொரு கட்டிங்காக உண்டாயிட்டு, ஒவ்வொரு கட், ஒன் கட், ஒன் கட், ஒன் கட், ஒன் கட். யாராவது பார்த்து சிரிச்சிருவாங்க. இதை செய்யறதுக்கு இந்த கெட்ட மரத்தை வேரோட சொல்லுங்க, வெட்டி வேண்டியதானே. நாங்களும் பாருங்க, இது இந்த ஷெட்டுக்கு பின்னால உள்ள செடி வந்து நிற்கும், முள் செடி உள்ள வரும், உள்ளெல்லாம் வந்து நிற்கும். நானும் கட் பண்ணி விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்யுது, மறுபடியும் வளருது. பழைய கூடி கதவு தடி மாதிரி மறுபடியும் அதே பாவத்தை தான் செஞ்சுக்கிட்டு வர்றோம். மறுபடியும் வருது, உள்ள வருது. கட் பண்ணி விடுறேன், சரி அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சா மறுபடியும் உள்ள வருது. எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் பார்த்தா, திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தன் வேலைக்கு சொன்னேன், வேரோட சாச்சிட்டாங்க போல. இப்ப பார்த்தா ஒண்ணுமே வரமாட்டுக்கு. வேரோட என்ன செஞ்சுட்டாங்க, சாச்சிட்டாங்க. அப்ப புதிய ஏற்பாட்டு சத்தியத்தினுடைய துவக்கமே எதைத்தான் வெளிப்படுத்து அப்படின்னா, மரங்களின் வேர் அருகே. அதனால என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவர் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டாருங்கிறது ஒரு வகையான வெளிப்பாடு தான். ஆனா பாவத்தை பிறப்பிக்கக்கூடிய பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனாகிய ஆதாம ஆண்டவர் சிலுவைக்கு கொண்டு போயிட்டாருங்கிறது தான் பூரணமான வெளிப்பாடு. யோசிச்சு பாருங்க. இந்த சைட்ல போட்டிருக்கனால சொல்றேன், நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கணும். என்ன அர்த்தம்? நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அவரோடு மாண்டு விட்டான். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் தெரியுமா? பழைய மனுஷனுடைய சுபாவத்தை ஒவ்வொன்னா ஒவ்வொரு செய்தியிலும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். பழைய மனுஷனுடைய சுபாவத்தை குறித்து ஒவ்வொரு செய்தியிலும் கேட்டுட்டு இருக்கோம். கோபத்தை மேற்கொள்வது எப்படி, இது நமக்கு அருமையா தெரியுது. நான் உண்மையில சொல்ல, இதை நான் இது தவறான செய்தி நான் சொல்ல வரல. ஆனா நீங்க ஒன்னொன்னா நீங்க பார்த்துக்கிட்டு வர்றீங்க. கோபத்தை மேற்கொள்வது எப்படின்னு சொல்றீங்க. இது கோபம் எங்க இருந்து வந்தது? பழைய மனுஷனாகிய ஆதாமுடைய சுபாவம். ஆதாமை ஏவலை ஆண்டு சிருஷ்டிக்கும் போது, ஆண்டு ஏற்படுத்தும் போது கோபம்லாம் அவங்கள்ட்ட கிடையாது. அவங்க எல்லாரும் என்னஞ்சாங்க, தேவ சாயல், தேவ மகிமையில், தேவ ரூபத்தில் அவங்க இருந்தாங்க. அப்ப எப்ப இதெல்லாம் பிறப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது எல்லாமே என்னைக்கு இந்த பழத்தை சாப்பிட்டாங்களோ இதனுடைய விளைவு. இந்த பழத்தை சாப்பிடும்போது உண்மையிலே விதெல்லாம் உள்ளதான் போயிருக்கும். நான் நினைக்கிறேன், அப்படி விதெல்லாம் உள்ள போயிருக்கும். விதை போய் மரமா மாறிட்டு, இது பாவ மரம், இந்த கெட்ட மரமாயிடுச்சு. இதுல இருந்து பிறக்கக்கூடிய அத்தனையுமே கெட்ட கனிகளாகவே பிறக்கிறது. கெட்ட கனிகள் ஆகிய நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதுக்காக, அதனாலதான் கெட்டு போனதை ரட்சிக்க மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். மனுஷகுமாரன் வந்தார் என்கிற சத்தியத்தை லூக்கா 9வது அதிகாரத்துல வாசிக்க முடியும். லூக்கா 19வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல கூட இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்கிற சத்தியமும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும். அப்ப இழந்து போன அந்த தேவ மகிமை இழந்து போயாச்சு. அதனாலதான் ரோமர் 3வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல வாசிக்கும், 22, 23 வாசிக்கும் போது,
எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இவைகள் எல்லாம் எதற்காக காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்களும் நானும் ரட்சிப்பை கட்டாயம் பெற்றிருக்கணும். ரட்சிப்பை பெற்று கொண்டு விட்டேன் என்பதுக்கு அடையாளம் என்னவென்றால், ஏதோ நான் பாஷை பேசுறது அல்ல, ஏதோ நான் பைபிள் அதிகாரங்களை நான் வாசிக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படிங்கிறதுனால அல்ல. ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? இப்ப ரட்சிப்பின் அவசியத்தை கவனித்தோம். ஏனென்றால் முழு மனுக்குலமும் பாவத்துக்குள்ளாக போய்விட்டது. முழு மனுக்குலமும் இருளுக்குள்ளே வந்து விட்டது. இப்ப இருளுக்குள்ள இருக்கிற இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வரணும். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது 2வது வசனம், ஆதியாகமம் 1 அதிகாரம் 2ஆம் வசனம். 3ஆம் வசனத்துல வரும்போது, அப்ப இருள் உள்ள இருக்கு. 3ஆம் வசனத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார்? வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். என்ன உண்டாயிட்டு? வெளிச்சம் உண்டாயிட்டு. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல ஆண்டவர் சொல்லும்போது, 2 கொரிந்தியர் 4:6 சொல்லும்போது, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் என்ன செய்தார்? பிரகாசித்தார். இந்த பிரகாசத்தை நான் அடைய வேண்டும். இதுதான் உண்மையான ரட்சிப்பு. அல்லது ஆதியாகமத்தின் துவக்கத்திலே கொடுத்துட்டார். இருள்ல இருந்து ஆண்டவர் வெளிச்சத்தை என்ன செஞ்சாரு? பிரகாசிக்க சொன்னாராம். 2 கொரிந்தியர் 4:6 அப்படித்தானே போட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 4:6 என்ன போட்டிருக்கு? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். எங்க சொல்றாரு? ஆதியாகமம் 1, 2 மற்றும் 3. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். அவ எது மூலமா தான் பிரகாசம் வருதான் பாருங்க, நல்லா பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. 2 கொரிந்தியர் 4:6 மகிமையான வெளிப்பாடு இருக்கு. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் சொல்லி ஆதியாகமத்தை காண்பித்து கொடுத்துட்டு, அவ இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள இயேசு கிறிஸ்து, இது அறிவதுதான் ரட்சிப்பு. பிரியமானவர்களே, இது அறிவதுதான் ரட்சிப்பு. உண்மையான ரட்சிப்பை கண்டடையணும் அப்படின்னா, கிறிஸ்து யார், இயேசு யார் என்கிறத அறிகிற அறிவுல தான் இருக்கு. அதனாலதான் ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்பட்டதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சிறைச்சாலை தலைவன் என்ன செய்கிறான்? அவன் அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றும் சீலாவிடத்தில் கேட்கிற கேள்வியை தான் அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 30வது வசனத்துல நீங்கள் நானும் வாசிக்க முடியும். 30ஆம் வசனத்துல அவங்க கேட்கிறாங்க. என்ன கேட்காங்க? ஆண்டவன்மாரே, நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? முதல்ல பார்த்து ரட்சிப்பு எவ்வளவு அவசியம் சொல்லி, ரட்சிப்பு கட்டாயம் தேவைன்னு சொல்லி, முழு மனுக்குலமும் கரைபட்டு விட்டது, பாவி, பாவம் பாவம் பாவம், பாவத்திலே கிடக்கு, பாவிகளாவே இருக்கிறோம். அப்படிப்பட்ட மனுக்குலத்தை இப்ப ஆண்டவர் மீட்கணும். இப்ப சொல்றாரு, அங்க என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் 16:30 ஆண்டவன்மாரே, நாங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்வி கேட்டாங்க. உடனே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? கர்த்தராகிய 31ஆம் வசனம் நினைக்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் கர்த்தர் என்பது, அவர் தான் ஆண்டவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசின்னு இருக்கு. அப்ப இயேசு யார், கிறிஸ்து யார் என்று கவனிப்புமே. ஆனால் 2 பேருமே ஒருத்தர் தான், வேற வேற கிடையாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவகுமாரன் தான் கிறிஸ்து. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவகுமாரனாய் கிறிஸ்து இருந்தார். அந்த கிறிஸ்து இந்த பூமியில உங்களை என்னை மீட்பதற்காக இயேசு என்கிற பெயர்ல மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டார். அவ்வளவுதான். இதைத்தான் நான் அறிய வேண்டியது இருக்கு. அப்ப அந்த தேவகுமாரன் தான் இந்த மனுஷகுமாரன். இந்த பூமியில வாழ்ந்த இந்த மனுஷகுமாரன் தான் அந்த தேவகுமாரன். இந்த வெளிப்பாடு எனக்கு வேணும். வானத்தெல்லாம் விட்டு அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். வானங்களை தாழ்த்தி அவர் இறங்கினார் என்கிற சத்தியத்தை 144ஆம் சங்கீதத்திலையும் வாசிக்கிறோம், 18ஆம் சங்கீதத்திலையும் வாசிக்கிறோம். அவர் வானத்திலிருந்து இந்த பூமியில இறங்கி வந்தாருங்கிற வெளிச்சத்தை நம்ம இந்த சங்கீத புஸ்தகத்துல வாசிக்கிறனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? வானத்திலிருந்து தேவன் வெளிப்பட்டார், மாம்சத்துல வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயு 3:16 சொல்லப்பட்டிருக்கு, தேவ பக்திக்குரிய ரகசியம் மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் தேவதூதர்களால் காணப்பட்டார் என்றெல்லாம், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமையில ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் என்றும் சொல்லப்பட்டிருக்க தேவபக்திக்குரிய மகா மேன்மையான ரகசியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவை அறியணும்.
அப்ப ரட்சிப்பு எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கிறிஸ்துவானவர் என்னையும் உங்களையும் மீட்பதற்காக இந்த பூமிக்கு மனுஷனாய் வந்தார். அதனாலதான் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களை பிரதான பாவி நான் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 1:15 வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு அப்படின்னு போட்டு பாத்தீங்களா? அப்ப கிறிஸ்து இயேசுவானார், கிறிஸ்து இயேசு என்கிற பெயர்ல வெளிப்பட்டார். அது அறியணும் நான். அப்ப தேவன் இந்த பூமியில மாம்சத்துல வெளிப்பட்டார், என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் சுமந்து தீர்க்க வெளிப்பட்டா. இந்த ரட்சிக்கப்படுற பகுதியில 2 காரியம் ரொம்ப முக்கியமானது. ஒன்று என்ன தெரியுமா? கிருபை, இன்னொன்று விசுவாசம். வானத்திலிருந்து தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தாருங்கிறதுக்கு பேர் தான் கிருபை. வானத்திலிருந்து வெளிப்பட்ட இந்த பூமியில என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களை சுமந்து தீர்க்க, என் ஒட்டுமொத்த பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்க்க வெளிப்பட்ட அந்த கர்த்தராகிய கிறிஸ்துவை நான் விசுவாசிக்க வேண்டும். அவர்தான் என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களை சிலுவையில சுமந்தார். நம்மள யாருமே ஒருவரும் அந்த காட்சியை கண்ணார காணல. யாராவது கண்டோமா நேரடியா? யாராவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது கண்ணார கண்ணில காணல. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்கிற அந்த சத்தியத்தை நான் முழுமையா என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். அதனாலதான் எபேசியர் 2வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்ப இது தேவனுடைய ஈவு. அதுக்கு 2 காரியத்தை பயன்படுத்துற. ஒன்று என்ன? கிருபை, இன்னொன்று விசுவாசம். அப்ப கிருபை எதை வெளிப்படுத்துதுன்னா, நான் தகுதியே கிடையாது, என்ன அவர் இந்த பூமிக்கு அவர் இறங்கி என்னை காப்பாத்துறதுக்கு நான் ஏதாவது அவருக்கு கொடுத்து வச்சேன்னா, டெபாசிட் ஏதாவது பண்ணி வச்சேன்னா, ஆண்டவரே பாத்துக்கங்க, நமக்கு 5 லட்ச ரூபா தந்திருக்கேன், கவனம், எனக்கு நீங்க மேல இருந்து கீழே எனக்கு ரத்த சிந்திரணும், என் பேர்ல ஒரு 5 லட்சம், என் பிள்ளைகள் பேர்ல ஒரு 5 லட்சம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 லட்சம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பாத்துக்கங்க, நீங்க வந்துடணும், என் பாவத்தை சுமந்திருக்கணுங்கிற ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா? ஒண்ணும் கிடையாது. அப்ப இலவசம், அதுக்கு பேர் தான் கிருபை. நம்ம தகுதியே கிடையாது, நம்மளை அவன் கண்ணோக்கி பார்க்கணுங்கிற தகுதியே கிடையாது. இதை நான் உணரணும். அப்ப இந்த கிருபை எனக்காக வெளிப்பட்டது. இந்த கிருபை அப்படியே நான் ஏற்றுக்கொள்றேன் பாத்தீங்களா, விசுவாசிக்க பாத்தீங்களா, அவர் என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டா. அதைத்தான் 1 யோவான் 3:5 சொல்லப்பட்டிருக்கு. 1 யோவான் 3:5 அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ரட்சிப்புனா என்ன? அவர் என்னுடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டா. இதை நான் முழுமையா விசுவாசிக்கணும், இது முழுமையா நான் ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் ரட்சிப்பு. இல்லைன்னா ஏதோ ஒரு தரிசனம் தெரியணும் அப்படிலாம் கிடையாது. ஏசப்பா அப்படி ரத்தத்தை வச்சு அப்படி கழுவுற மாதிரி ஏதோ காட்சி தெரிஞ்சாதான் ரட்சிப்பு கிடையாது. ரட்சிப்பு என்பது கிருபையும் விசுவாசமும். அதனாலதான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல. எதை விசுவாசிக்கணும்? அந்த கிருபையை தான் விசுவாசிக்க வேண்டியது. இதுதான் அப்போஸ்தலன் பவுல் மூலமா ரோமாபுரி திருச்சபைக்கு கொடுக்கப்படுற அற்புதமான வாக்கியத்தை கவனிங்க. ரோமர் 10வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்றார். அதுல ரோமர் 10:9 மற்றும் 10 கவனிக்கும் போது அது என்ன, அந்த விசுவாச வார்த்தை என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? அப்ப எதை தான் நான் விசுவாசிக்கணுமா? அந்த அற்புதம் செஞ்சார், இந்த அற்புதம் செஞ்சாருங்கிறது விசுவாசிக்கிறது ரட்சிப்பு கிடையாது. எது ரட்சிப்பா? கர்த்தராகிய இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். பாருங்க, மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை விசுவாசிக்கிற, உன் இருதயத்தில் விசுவாசித்தால், எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் என்ன செய்யப்படுவாய்? அவ்வளவுதான். அது என்ன மரித்தோரிலிருந்து எழுப்பினார் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார், என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் என்னை நீதிமானாய் மாற்றுவதற்காக, புது சிருஷ்டியை மாற்றுவதற்காக அவர் உயிர் தெழுந்தார். அப்ப தேவன் அவரை மரணத்துக்கு உட்படுத்தி, அடக்கத்துக்கும் உட்படுத்தி, அவரை உயிர்த்தெழுதலுக்கு உட்படுத்துறார் பாத்தீங்களா? இதை உறுதிப்பட விசுவாசிக்கிற பேர் தான் ரட்சிப்பு. இதுலதான் அந்த ரட்சிப்பை ஆண்டு வைத்திருக்கிறார். இதுல ஒரு 3 படிகள் இருக்கு. என்னன்னா, முதல்ல நான் கன்விக்ட் ஆகணும். கன்விக்ஷன், கன்ஃபெஷன், கன்வர்ஷன் அப்படி கூட 3 சீல கூட சொல்லலாம். கன்விக்ஷன் அப்படின்னா நான் பாவ உணர்வு அடையணும், நான் பாவி, அதை நான் உணரணும். என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களை அவர் சிலுவையில சுமந்து தீர்த்திருக்கிறாரு,
நான் தானே அடிக்கப்படணும், நான் தானே தண்டனை அனுபவிக்கணும். எனக்கு பதிலாக ஒரு பாவமும் செய்யாத கிறிஸ்து இயேசு எனக்காக என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்கு தண்டனையாய், பரிகாரமா, பிராயச்சித்தமா எனக்காக சிலுவையில பலியானா. இதை நான் உணரணும். இதுலதான் நான் என்ன பாவிங்கிறத ஒத்துக்கொள்றேன். நான் தான் பாவி, அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டு பலியானார். அப்ப முதல்ல என்ன வேணும்னா கன்விக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்விக்ஷன் அப்படின்னா உணருதல். கன்விக்ஷன் ஆஃப் சின்ஸ், பாவங்களை உணருவது. முதல்ல எனக்கு நான் பாவி, நான் எனக்குள்ள பாவம் இருக்கு அப்படிங்கறத நான் உணரணும். ரெண்டாவது என்ன செய்யணும் தெரியுமா? கன்ஃபெஷன், அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்யறது எப்படின்னா ரெண்டு விதமான அறிக்கை செய்ய வேண்டியது இருக்கு. ஒண்ணு என்னன்னா என்னுடைய பாவங்களை நான் அறிக்கை செய்ய வேண்டியது இருக்கு. அதே நேரத்தில் இன்னொன்று அறிக்கை செய்யணும், என்னுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில இரத்தம் சிந்தினார், அவருடைய இரத்தத்தினால என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களும் நிவர்த்தியாக்கப்படுகிறது அப்படிங்கிறத முழுமையா அறிக்கை செய்யணும். அதனாலதான் கர்த்தராகி இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அதோடு முடிக்கல, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கைப்படும். அப்ப இருதயத்துல விசுவாசம், வாயில அறிக்கை. அப்ப நான் பாவிங்கிறத உணர்ந்து, பரிசுத்தம் உள்ளவரை உணர்ந்து, நான் என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களை நான் அறிக்கை செய்ய வேண்டும். இதைத்தான் நீதிமொழிகள் 28:13 சொல்லும்போது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்க முறைதான் ரட்சிப்பு. அப்ப ரெண்டாவது பகுதி என்ன தெரியுமா? பொதுவா ஒரு பிள்ளை தான் செய்த தவற எப்போது அறிக்கை செய்யும் தெரியுமா? ஒத்துக்கொண்டதான் அறிக்கை செய்யும். சம்மளியமா கண்டுபிடிக்க மாட்டாங்க, நம்ம மறைச்சிடணும் அப்படின்னு நினைச்சா அவ்வளவுதான். ஒத்துக்கிடுமா? அதை வெளிப்படுத்துமா? நான் கிடையாது, அவ்வளவுதான். என்னைக்கு ஆமா நம்ம செஞ்சு தப்பு தானே, நம்ம தானே தப்பு செஞ்சோம், அதை உணர்ந்துட்டு வச்சுக்கீங்களேன், அந்த கன்விக்ஷன் வந்துட்டு அப்படின்னா கண்டிப்பா அடுத்து கன்ஃபெஷன் வரும். அறிக்கை செய்தல், பாவ உணர்வு அடைதல். ரெண்டாவது அறிக்கை செய்தல், அதுக்கு பேர் தான் கன்ஃபெஷன். மூணாவதா கன்வர்ஷன் வருது, அதான் மாற்றம் அடைதல். கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்வெர்ட் ஆகிறது, மாற்றம் அடைதல். அப்ப அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப அதுக்கப்புறம் பார்த்தா அவனுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகிறது. அதான் 2 கொரிந்தியர் 5:17 பார்க்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் என்ன செஞ்சுட்டு புதிதாயின. நான் உண்மையிலே நான் முகஸ்துதிக்கா சொல்ல நினைக்காதீங்க, இது ஆன்லைன்ல போய்கிட்டு இருக்கு. மத்தியில் இருக்கிற அருமையான ஆனந்தராஜனை குறித்து நான் அதிகமாக ஆச்சரியப்பட்டது உண்டு. நம்மளோட ஐக்கியப்பட்டதுனால சொல்ல நினைச்சிடாதீங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும். இவங்க ஐக்கியப்பட்டதுக்கு முன்னாலேயே இருந்து நான் சொல்லுவேன், நம்ம சகோதரர்களும் அழகா தெரியும். அவங்க நம்ம கூட ஐக்கியப்பட்டதுக்கு இங்க வந்து ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால இருந்தே சொல்லியிருக்கேன், ஆனந்தராஜனுடைய சாட்சி அவ்வளவு மேன்மையா இருக்கும் அப்படின்னு சொல்வேன். மாற்றம், கன்வர்ஷன் அப்படின்னா மாற்றம் அடையணும். வாழ்க்கை என்பது மாற்றம் அடையணும், இல்லைன்னா அதுக்கு பேர் ரட்சிப்பே கிடையாது. பழையவைகள் ஒளிந்து போயின அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடணும். செல்வகுமார் இனி நான் அல்ல கிறிஸ்துவே அப்படிங்கிற இடத்துக்கு வந்துவிடும். இதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. அப்ப நான் பாவிங்கிறத உணர்ந்து என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்கான பரிகாரத்தை கிறிஸ்து இயேசு, ஒரு பாவம் செய்யாத கிறிஸ்து இயேசு எனக்காக சிலுவையில பலியானது நிமித்தம் ஒட்டுமொத்த பாவங்களை நிவர்த்தி செய்து விட்டார் என்பதை நான் முழு நிச்சயமாய் நம்பி அதை ஏற்றுக்கொண்டு என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களும் பரிகரிக்கப்பட்டு விட்டது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால், அவருடைய சிலுவை மரணத்தினால என்னுடைய ஒட்டுமொத்த பழைய வாழ்க்கையும் மாண்டு போய் விட்டது என்பதை விசுவாசிக்கிறோம் பாருங்க. விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலை நிற்பதுதான் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் நிலை நிற்பது. பிரியமானவர்களே, மற்றபடி எனக்கு ஒரு 4 பாட்டு பாட தெரியும், பாஷை பேச தெரியும் சொல்லி என ஊழியம் செய்வேன், ஊழியத்தை காணிக்க கொடுப்பேன் சொல்லி அவிதமாய் போவதுக்கு பேர் ரட்சிப்பு அல்ல. ரட்சிப்பு தெளிவா நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது, இந்த முதல் செஷன்ல ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 3 வார்த்தைகளின் அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். முதல்ல ரட்சிப்பு, இரண்டாவது ஞானஸ்நானம், மூன்றாவது அபிஷேகம். இந்த 3 உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஞானஸ்நானம் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? இந்த ரட்சிப்பை தொடர்ந்து ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஞானஸ்நானம் அப்படி சொல்லும் போது இதுல ஒரு கேள்வி வந்துடும், குழந்தை ஞானஸ்நானமா மூழ்கி ஞானஸ்நானமா அப்படின்னு கேட்பாங்க. இது முறைகள், இது ஒரு முறைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா ஞானஸ்தானத்தினுடைய உள்ளான அர்த்தத்தை தான் நம்ம முதல்ல விளங்கி கொள்ளணும். அதுக்காக நான் தெளிப்பு ஞானஸ்தானத்தை ஆதரிக்கிறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் அந்த கோட்பாட்டுக்குள்ள நான் வரல. ஞானஸ்தானம் அப்படின்னு சொன்னா பைபிள் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கறத அடிப்படையில சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க தெளிப்பு ஞானஸ்தானமா அல்லது மூழ்கி ஞானஸ்தானமாங்கிறத நீங்களே தீர்மானித்துக்கங்க. ஞானஸ்நானம் அப்படின்னு சொன்னா, ஞானஸ்தானம் என்ன? பாப்டிசம் ஆங்கிலத்துல. இது எங்க இருந்து எடுக்க கையாளப்பட்டது அப்படின்னு சொன்னா, கிரேக்க பதம் பாப்டிசோ அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, அல்லது பாப்டிசோ.
அப்படிங்கிற அந்த பதத்துல இருந்து தான் பேப்டிசம் என்கிற வார்த்தை என்னது நடைமுறை செயல்பாட்டுக்கு அல்லது பயன்பாட்டுக்கு வந்தது. பேப்டிசம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? உண்மையான அர்த்தம் என்னதுன்னா மூழ்குதல் அர்த்தம். நீ வேற எந்த இது இதுவா அதுவாங்கிறது நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க. மூழ்குதல் அப்படின்னு அர்த்தம். மூழ்குதல் அல்லது முழுவதும் நனைதல், ஃபுல்லி சோக்ட் அப்படின்னு அர்த்தம். ஃபுல்லி ட்ரென்ச்ட் அல்லது ஃபுல்லி சோக்ட் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஃபுல்லி இம்மர்ஸ்ட், ஃபுல்லிங்கிற விட இம்மர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்மர்ஸ்ட் அப்படின்னா முக்கிறது. ஒன்றை ஏதோ உண்மையில தெளிக்கிறது இல்லை, ஒன்றை ஒரு பொருளை தண்ணிக்கு உள்ள முக்கி வச்சு அப்படி இருக்கும், அதுக்கு பேர் தான் இம்மர்ஸ் சொல்லுவாங்க. இம்மர்ஷன், மூழ்கடிக்குதல் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ ஞானஸ்நானம் அப்படின்னாலே மூழ்கு பண்றது. எதுக்கு, என்ன மூழ்கடிக்கிறோம் அப்படின்னு ஒரு நாகமான் எடுத்துக்கொண்ட 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். அங்கே நாகமான் மூழ்கி எந்திக்கும் போது அவர் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல உடையவனாய் மாறிட்டான். மூழ்குதல் அப்படிங்கிறது அர்த்தம் என்ன அப்படின்னா பழைய மனுஷன் மூழ்குதல், புதிய மனுஷன் எழும்புதல். இதைதான் நமக்கு எபேசியர் 4வது அதிகாரம் 22, 23, 24 ஆகிய 3 வசனங்களை வாசிக்கும் போது, எபேசியர் 4, 22 24 வரைக்கும் வாசிக்கும் போது, அங்கேயும் கொலோசையர் 3வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களையும் பார்க்கும்போது பழைய மனுஷன் கலைந்து போடப்பட்டு புதிய மனுஷனுடைய சாயல் தரிப்பிக்கப்பட்டதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இதுதான் ஞானஸ்நான சத்தியத்தினுடைய உண்மையான பொருள். சரி, ஞானஸ்நானம்னா என்னைய சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டா, பழைய மனுஷன் கலைந்து போடப்படுகிறான், புதிய மனுஷன் எழுந்திருக்கிறான். இதைதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலாக காண்பிக்கப்படுது. இப்ப ஞானஸ்நானத்தை குறித்த சத்தியத்தை கொலோசியர் 2:12 நான் வாசிக்கும் போது நீங்க பாருங்களேன். கொலோசியர் 2:12 கொஞ்சம் பார்க்கலாம். கொலோசியர் 2:12 ஞான ஸ்நானத்திலே வாசிங்க. பாத்தீங்களா, ஞான ஸ்நானத்துல 2 காரியம் நடக்கு. ஒன்னு அடக்கம், இன்னொன்னு எழுந்திருக்குதல். அந்த வசனத்தை முழுமையா நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா 2 செயல்பாடு நடக்கு. என்ன கேட்ட சொல்லுவேன், இட் ஹேஸ் 2 ப்ராசஸ் அப்படிதான் சொல்லணும். 2 ஆபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லணும். The one is being buried, the another being raised. ஒன்று அடக்கம் பண்ணப்படுதல், 2வது எழுந்திருத்தல், உயிர்த்தெழுதல். அதனாலதான் கொலோசியர் 2:12 சொல்லப்பட்டிருக்கு, ஞான ஸ்நானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோமா, அதுக்கப்புறம் அதிலே அவரை மரித்தெழுந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தின், அந்த விசுவாசத்தினால அவரோடு கூட என்ன செய்கிறவர்களாகவும் இருக்கிறோமா, எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார். அவரோடு கூட எழுந்திருக்க போகிறவங்கள கிடையாது, அவர் ஏற்கனவே எழுந்தாச்சு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அப்ப என்னுடைய பழைய மனுஷன், பழைய வாழ்க்கையை அவரோடு கூட என்னமும் செய்து விட்டார், அடக்கமும் செய்து விட்டார். அப்ப இனி நான் அல்ல, பவுல் சொன்னார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கு. அப்ப ஞானஸ்தானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டது எதுக்கு அடையாளம் இருக்கு அப்படின்னா, என்னுடைய பழைய வாழ்க்கை மடிந்து புதிய வாழ்க்கைக்குள்ளே நான் பிரவேசிக்கிறேன். பழைய சிருஷ்டி அழிந்து ஆதாமின் சாயல் மறைந்து கிறிஸ்து என்னும் புதிய சிருஷ்டியானவர் அவருடைய சாயலுக்குள்ளே நான் கடந்து வருகிறேன். இதைத்தான் நான் எவ்விதமா அறிய வேண்டியது இருக்குன்னா, ரோமர் 6வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. நல்லா கவனிக்கணும், ஞானஸ்தான சத்தியத்தினுடைய விசேஷமே என்ன அப்படின்னா, நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு கிறிஸ்து அவருக்குள்ளாக்கும் மரணத்தினாலே நாம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். போட்டிருக்குதா இல்லையா? இருக்கு, தெளிவா இருக்கு. அப்ப எதுக்காக தான் இந்த ஞானஸ்தானம் அப்படின்னா, நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. புதிதான ஜீவன் உள்ளவர்கள், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, புதிதான ஜீவன் உள்ளவர்கள். இதான் ஞானஸ்தானத்தினுடைய தெளிவு. ரொம்ப ரத்தின சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, ஆதாமின் சாயல் கலைந்து போடப்பட்டு கிறிஸ்துவின் சாயல் உடுத்து வைக்கப்படுதல். இதைத்தான் கலாத்தியர் 3வது அதிகாரம் 27ஆம் வசனத்துல சொல்லும் போது அழகா சொல்றார் பாருங்களேன், உங்களில் ஞானஸ்தானம் பெற்றோர், கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் ஆதாமை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லல. யாரை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அந்த வசனத்தை நல்லா உன்னிப்பா கவனி. 27 தானா? கலாத்தியர் 3:27 வாசிக்கிறோம். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும், சத்தமா சொல்லுங்க. அப்ப ஞானஸ்தானத்தினுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னா, அதோட உண்மையான அதோடைய சாராம்சம் என்ன அப்படின்னு சொன்னா,
கிறிஸ்துவை தரித்துக் கொள்வது. நான் நேரம் இல்லாம கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன் இந்த பகுதியை. ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவை தரித்துக் கொள்வது. அது எந்த கிறிஸ்து அப்படின்னா உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. அப்ப நம்முடைய பாவங்கள் அனைத்தும் அவருடைய சிலுவையில மாண்டு போகிறது. அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல ஒட்டுமொத்த பாவமும் பாவத்தன்மை கொண்ட ஆதாமும் அடக்கம் பண்ணப்படுகிறான். ஏன்னா பைபிள்ல போட்டிருக்கா இல்லையா? நாம் அடக்கம் பண்ணப்பட்டோன்னு போட்டிருக்குதா இல்லையா? ரோமர் 6:4 நம்ம அடக்கம் பண்ணப்பட்டோன்னு போட்டிருக்குதா இல்லையா? அப்ப அந்த நாமுங்கிறது யாரு? அது ஆதாம். நம்முடைய ஆதாம், நம்முடைய இப்ப எல்லாத்தையும் சேர்த்தா நம்முடைய ஆதாம்கள் கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்யப்பட வேண்டியது இருக்கு? அடக்கம் பண்ணப்பட வேண்டியது இருக்கு. அதனாலதான் இம்மர்ஷன் அப்படிங்கிறது ஏன் வச்சிருக்கிறாங்க ஞானஸ்தானத்துல அப்படின்னா, பழைய மனுஷன் என்ன செய்யப்படும்? அடக்கம் பண்ணப்படுகிறான். பழைய மனுஷன் மறைந்து பழைய மனுஷனை மூழ்கடிக்கிறோம். இப்ப எழுந்திருக்கும் போது இது எதை காண்பிக்கு? உயிர்த்தெழுதலின் சாயலை காண்பிக்கிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எப்படி கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோமோ, கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி சத்தமா சொல்லுங்க, ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி. அதான் விஷயம். நான் அல்ல. நான்கிறது யாரு? ஆதாம். ஜென்ம சுபாவத்துக்குரிய மனுஷனாகிய பழைய மனுஷனாகிய பாவ சரீரம் கொண்ட ஆதாம். இனி நான் அல்ல, ஆதாம் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இது எப்போ, இது எதுக்காக இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிங்க. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் என்ன செஞ்சிருக்கிறார்? பிழைத்திருக்க. இதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம். அப்ப என்னுடைய ஒவ்வொரு அசைவிலையும் கிறிஸ்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கணும். என்னுடைய பார்வை பிழைச்சிருக்கு, என் பார்வை பிழைச்சிருக்கு, என் கண்கள் பிழைச்சிருக்கு. அப்ப இந்த பார்வையில கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படணும். என் வாய் பிழைச்சிருக்கு. செத்து போயிட்டுனா வாய் பேச முடியாது, அப்படி நாடி கட்டு கட்டிடுவாங்க. பிழைச்சிருக்கு. அப்ப என்னுடைய பழைய மனுஷன் ஆதாமுக்கு நாடி கட்டு போட்டாச்சு. ஆனா இந்த வாய் இனி கிறிஸ்துவ தான் வெளிப்படுத்தும். பேசுற சிலவங்க சொல்லுவாங்க, பேசுற பேச்ச பாரு, எல்லாம் சர்ச்சுக்கு போறதுக்கு லாக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இருந்துடக்கூடாது. அப்ப என் பேச்சுல கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படணும். இனி பிழைத்திருக்குன்னு சொல்லிட்டாலே என்னுடைய ஒவ்வொரு அவயத்தினுடைய பிழைப்பும் கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்து. அதனாலதான் பவுல் சொன்னார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது என் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று கலாத்தியர் 2:20 மேற்கொண்டு சொல்லுகிறார். இதத்தான் யோவான் 14வது அதிகாரம் 19ஆம் வசனத்துல சொல்லும் போது கொஞ்சம் கவனிங்க. யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 19 அவர் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச காலத்துல உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள் சொல்றாரு. நான் பிழைக்கிறபடியால் நீங்கள் என்ன செய்வீங்க? இதுதான் அந்த ஞானஸ்தான சத்தியம். இப்ப அவர் என்ன சொல்றாரு? இன்னும் கொஞ்ச காலத்துல உலகம் என்ன செய்யாது? காணாது, நீங்களோ என்ன என்ன செய்வீங்க? காண்பீங்க. உலகம் காணாது. எதை சொல்ல வர்றாரு? அந்த உயிர்த்தெழுதலின் மேன்மையை சொல்றாரு. உயிர்த்தெழுதலின் மேன்மையை சொல்றாரு. நான் பிழைக்கிறபடியால் நீங்களும், அவன் என்ன அர்த்தம்? நீங்களும் ஒரு நாள் உங்களுக்கு உயிர்த்தெழுதல் உண்டுங்கிற விஷயமும் இருக்கு. 2 விதமா தியானிக்கணும். ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த பூமியிலே நமக்கு கிறிஸ்துவின் மரணத்தின் சாயல் கொடுக்கப்பட்டு அதில் ஆதாம் மரித்து போய்விட்டான் என்கிற சத்தியத்தை அன்று விளங்க வைக்கிறார். அவருடைய அடக்கத்தை காண்பித்து கொடுத்து ஆதாம், நம்முடைய பழைய ஆதாம் அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான் என்கிற சத்தியத்தை புரிய வைக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த விதம் எதை காண்பிக்க அப்படின்னா, நான் இந்த பூமியில வாழ்ற வாழ்நாள் ஒவ்வொரு நாளும் வாழ்நாள் எல்லாம் கிறிஸ்து தான் எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து 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 அவருடைய சாயல் மட்டும் தான் பிழைக்கணுங்கிறத காண்பித்து கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு வெளிச்சம் என்ன? நான் கிறிஸ்துக்குள்ளேயே மரித்து கிறிஸ்துக்குள்ளேயே ஒரு நாள் என்ன செய்வேன்? உயிர்த்தெழுவேன். சரீர பிரகாரமாக காண்பிக்கிறார். அப்ப ஆத்மாவுக்கு வேண்டிய சத்தியமும் ஒருவித வெளிச்சத்துல இருக்கு. சரீர பிரகாரமா இந்த சரீரம் மருவம் அடைகிற கடைசி நாள்லையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சத்தியத்துலதான் நானும் நினைச்சுவேன், எழுந்திருப்பேன். அவர் உயிர்த்தெழாவிட்டால் எனக்கும் உயிர்த்தெழுதல் கிடையாது. அதனாலதான் பவுல் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது தெளிவா சொல்லிட்டாரு, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லிட்டார். மன்னிக்கவும், மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லைன்னு சொல்லிட்டார். 12ஆ 13ஆ? எத்தனை வசனம்? சத்தமா சொல்லுங்க. 13ஆம் வசனத்துல இருக்கு. 1 கொரிந்தியர் 15, 13. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் யாரு எழுந்திருக்கலையா? அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? கிறிஸ்து எழுந்திருக்கலன்னு சொல்லல. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது எவ்வளவு 100க்கு 100 உண்மையோ, அதே போல கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களும் அவருக்கென்று அவரோடு என்றென்றைக்கு இருக்கும்படியாக எழுந்திருப்பார்கள் என்பதும் 100க்கு 100 உண்மையே. கிறிஸ்து எழுந்திருக்கலன்னு சொல்லிட்டான்னு நினைச்சிடாதீங்க. அதுக்கு சொல்லல. அவரும் அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நமக்கு சத்தியம் என்ன சொல்லுது அப்படின்னா, யோவான் 14:19 நான் பிழைக்கிறபடியால் நீங்கள் என்ன செய்வீங்க? இதுதான் அந்த உயிர் அந்த ஞானஸ்தானத்தை பற்றிய சத்தியம். இப்ப கிறிஸ்து பிழைத்திருக்கிறார் இல்லையா?
நானும் பிழைத்திருப்பேன். இனி என்னை மரணம் இனி ஆட்கொள்ள முடியாது. இதான் ஞானஸ்நான சத்தியத்தினுடைய சிறப்பு. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ மீண்டும் அவர் மரிப்பாரா? மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று சொல்லி ரோமர் 6 சொல்றாரு. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று ஒரே தரம் பிழைத்திருக்கிறார் என்று ரோமர் 6 அதிகாரம் 10 சொல்லப்பட்டிருக்கு. ஆக கிறிஸ்து மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறார். இனி அவர் மரிப்பாரா? சொல்லுங்க, இல்ல. அப்ப நானும் என்னென்றைக்கும் அவரோடு கூட பிழைத்திருப்பேன். இதைதான் எவ்விதமா ஒரு வெளிச்சத்துல காமிக்கிறார்னா 1 யோவான் 4 அதிகாரம் 1 யோவான் 4 அதிகாரம் 17 வாசிக்கும் போது 1 யோவான் 4:17 சொல்லப்பட்டிருக்கு, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு என்ன செய்கிறது? பூரணப்படுகிறது. இதை சொல்லிட்டு தான் சொல்றாரு. ஏனென்றால் அவர் இருக்கிற அந்த வார்த்தை நல்லா குறிச்சுக்கங்க. அவர் இருக்கிற பிரகாரமாக இவ்வுலகத்திலே நாமும் இவ்வுலகத்திலே, நல்லா கவனிங்க, ஞானஸ்நான சத்தியத்தை அறியணும். இந்த யோவான் 1 யோவான் 4:17 நல்லா கவனிச்சுக்கங்க. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக என்ன அன்பு பூரணப்படுகிறதுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ஏனென்றால், ஏன் அப்படின்னா அவர் இருக்கிற பிரகாரமாக, இருந்த பிரகாரம் கிடையாது. எப்படி போட்டிருக்கு? அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அப்ப as he is, especially எப்படி விளக்கணும் அப்படின்னா, as he is in the heaven, so we are in the world அப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கு. அவர் இப்ப எப்படி இருக்கிறாரோ, அவர் இருக்கிற பிரகாரமாக, ஆங்கிலத்தில் இஸ்னா இருக்கு, வாசலாம் கிடையாது. இந்த பூமியில அவர் எப்படி நடந்தாரோ அப்படி நம்ம நடக்கணும், அதை வச்சு சொல்லல. இங்க என்ன சொல்லிருக்குன்னா, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? அவர் இருக்கிற பிரகாரமாக இப்ப எப்படிப்பட்ட சாயல் இருக்கிறாரு? உயிர்த்தெழுதலின் சாயல், மகிமை அடைந்த சரீரத்தின் சாயல். அப்ப நாமும் எப்படிதான் இருக்கணும்? அந்த சாயல்ல தான் இருக்கணுங்கிறத ஞானஸ்நான சத்தியத்துக்கு அடையாளமா இது காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவர் இருக்கிற பிரகாரமாக, இருந்த பிரகாரம் கிடையாது. அந்த வார்த்தையை மாத்திரக்கூடாது, ஒரு எழுத்தின் உறுப்பு கூட மாத்திரக்கூடாது. அவர் இருக்கிற பிரகாரம்னா இப்ப அவர் எப்படி இருக்கிறான்னு பாருங்க. அந்த மகிமை உள்ள சரீரத்தோடு இருக்கிறார், பாவம் அணுக முடியாது. அப்ப நாமும் எந்த வெளிச்சத்தை பெற்றிருக்கிறோம்? அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம்னா அதே மகிமையின் சாயலை பொருத்தி கொண்டவங்கள நம்ம இருக்கணும். அப்படிதான் பாவித்து வாழ வேண்டியது இருக்கு. பாவம் உட்பிரவேசிக்காதபடிக்கு கரைதிரையற்ற மனவாட்டியாகிய சபையாய் இந்த பூமியில ஜீவனம் பண்ணுவதற்காக தான் ஞானஸ்நான சத்தியத்தை தேவன் கொடுக்கிறார். அதனாலதான் நான் முதல்ல ரட்சிப்பை சொல்லிட்டு ஏன் ஞானஸ்நானத்தை எடுத்தேன் அப்படின்னா, பைபிள் அப்படித்தான் சொல்லுது. எபிரேயர் 6 அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் போது கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூலோபதேச வசனங்கள் என்ன? 6 காரியங்கள் சொல்லப்படுகிறது. 1, முதலாவது செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். 2வது தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். 3வது ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் போட்டிருக்குது. எபிரேயர் 6 அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல. அப்புறம் தான் 4வது கைகளை வைக்குதல், 5வது மரித்தோர் உயிர்த்தெழுதல், 6வது நித்திய நியாயத்தீர்ப்பு என்றெல்லாம் வருகிறது. முதல்ல நான் அறிய வேண்டியது என்ன? செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். அதனால முதல் ரட்சிப்பு குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். 2வது என்னது சொல்லுங்க? தேவன் மேல வைக்கிற விசுவாசத்தோடு எனக்கு என்ன வெளிப்பாடு கிடைக்குன்னா, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், ஞானஸ்நான சத்தியத்தில் நிலை கொண்டிருக்கணும். இன்னைக்கு அதுதான் நாங்க கிராமங்கள்ல செய்யறோம். ஒருவேளை நீங்க பாத்தீங்கன்னா, இது வெளியே மெகா சர்ச்சஸ்க்கு முன்னால பார்த்தா இதெல்லாம் ஒரு கொசுறு மாதிரி தான் இருக்கும். நையா இது ஒரு தளம் கூட போடாம நீங்க, ஆமா இது போடக்கூடாதுங்கிற தீர்மானம் அப்படிலாம் கிடையாது. என் நிலைமையிலும் மனரமியமா இருக்க கற்றுக்கொள்ளணும். அதுதான் இப்ப முக்கியமானது. மனரமியமோ நித்திய விருந்து அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 15:15 வாசிக்கிறோம். 15:15. அதனால எங்களுக்கு 50-50 எங்களுக்கு தெரியாது. 50-50 போட முடியாது. சாத்தான 50, கர்த்தருக்கு 50 கிடையாது. எங்களுக்கு 15:15 தான் தெரியும். நீதிமொழிகள் 15:15 சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள், மனரமியமோ நித்திய விருந்து. எட்டர்னல் ஃபீஸ் தான் எங்களுக்கு தேவை, மனரமியம் தான் நமக்கு தேவை. எப்படி எங்களுக்கு தெரியும்? எப்படி இருக்கவும் நம்ம கற்றுக்கொள்ளப்படணும். இது எதுக்கு அது சொல்ல வர அப்படின்னா, நான் கிராமங்கள் தோறும் கடந்து போகிறது என்ன நோக்கம் அப்படின்னா, ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்தணும். 2வது ஞானஸ்நான சத்தியத்துக்குள் நடத்தணும். பூரண சபையை கட்டி எழுப்பணும். இந்த ஒரு வாஞ்சு தான். அது மரத்தடியா இருந்தாலும் கர்த்தருடைய சபை தான், அது குளத்தாங்கரையா இருந்தாலும் கர்த்தருடைய சபை தான், அது ஒரு வீட்டுல கூடினாலும் கர்த்தருடைய சபை தான். ஏன்னா பைபிள்ல நம்ம வாசிக்கிறோமே, எங்க அப்போ எடுக்க வேண்டாம், அப்போஸ்தலர் 7:47-48 வாசிக்கும் போது ஸ்தேபன் மூலமா ஆவியானவர் பேசுறாரு. சாலமோனும் அவருக்கு ஆலயத்தை கட்டினான், ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் வாசமா இரார். அவ எதுதான் வாசஸ்தலம்? ஒருவேளை இந்த மாதிரி ஷெட்டு போட்டிருக்கலாம், அல்லது ஒரு மரத்தடியில கூடலாம், அல்லது ஒரு வீட்டுல கூட கூடி வரலாம். எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அவர்கள் நடுவில் என்ன செய்றேன்?
இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். அங்க டேபிள் போட்டிருக்கணும், மியூசிக்லாம் வச்சிருக்கணும். வச்சிருந்தா தப்பு கிடையாது. மியூசிக் வைக்கல தப்பு இல்லை, பாக்ஸ் வைக்கல தப்பு கிடையாது, டேபிள் இந்த மாதிரி டேபிள் வைக்கல தப்பு கிடையாது, மைக்கு எல்லாம் வைக்கலாம், ஒரு தப்பும் கிடையாது. ஆனா அப்படி இருந்தா தான் சபம் கிடையாது. வட மாநிலத்துல ஆற்றங்கரையில கூட கூட்டிட்டு இருக்காங்க. திடீர்னு வருவாங்க, 2-3 கம்பை நெட்டுவாங்க, ஒரு மேல ஒரு ஷீட்டு மாதிரி இந்த கீழே வச்சிருக்க அந்த மாதிரி மேல ஒரு ஷீட்டை விரிப்பாங்க, அதான் டென்ட். டக்குன்னு 2-3 பாட்டு வைப்பான், பாட்டு பூக்க அப்படி பகிர்ந்து கொள்வாங்க, பாட்டு போடுவாங்க, கத்தரை ஆராதிப்பாங்க, கத்தோடைய வார்த்தையை கேட்பாங்க. ஜோமனிக்கு அப்புறம் கம்பெல்லாம் உருவிட்டு இதெல்லாம் மடிச்சு வச்சுட்டு பேக் பண்ணி வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கடுத்து அந்த இடத்துல ஒரு வேற யாராவது உட்காந்துருந்தாங்கன்னா இன்னொரு இடத்துல டென்ட்டை படி போட்டு கோழி ஆராதிச்சுட்டு அந்த வாரம் அப்படி எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்படி போர்ட்டபிள் திங்ஸை வச்சும் கொண்டு போயிட்டு வரதான் செய்யறாங்க. அதனால கர்த்தர் நடுவில் இருக்கணும். அப்போ யாக்கோபு ஏனியை பார்க்கும்போது அங்க என்ன பெரிய கட்டடமா இருந்துச்சு. ஆனா அவர் சொன்னாரு, நித்திரத்திலிருந்து விழித்ததுக்கு பிறகு அவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 28வது அதிகாரம் 16-17 சொல்லும்போது சொல்றாரு, மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் தேவன் இருக்கிறார், நான் அறியாதிருந்தேன். இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல்னு சொல்றாரு. இது தேவனுடைய வீடுன்னு சொல்லிட்டாரா சொல்லலையா? தேவனுடைய வீடு. அங்க என்ன இருந்துச்சு? கிட்டார் வாசிக்க யாராவது இருந்தாங்களா? மைக் ஏதாவது இருந்ததா? இந்த மாதிரி கூடாரம், எட்டாவெளி, 4 தூண் கூட கிடையாது, ஒரே ஒரு கல்லு மட்டும் இருக்கு. சொல்ற தேவன் இந்த ஸ்தலத்துல இருக்க, இது தேவனுடைய வீடுன்னு சொல்ற. எதை வச்சு சொன்னாரு? அஸ்திபாரம் போட்டு ஒரு பெரிய கட்டடம் கட்டி ஒரு பெரிய கோபுரம் கட்டினால சொன்னாரா? சொல்லுங்க. சத்தியத்தை அறிஞ்சாதான் உறுதியா நிக்க முடியும். இல்லைன்னா சிலருக்குலாம் பாருங்க, இங்கெல்லாம் வந்தாங்க, நிறைய கொஞ்சம் பேர்லாம் வந்தாங்க, கொஞ்சம் பேர் எதுக்காக வரல அப்படின்னா, இது சர்ச்சு மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கோபுரத்தையே பார்த்து பார்த்து பழகினவங்களை கூப்பிட்டா என்னது இல்லை, சர்ச்சு மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அந்த அட்மாஸ்பியரே இல்லை, அந்த பிரசன்ஸே தெரியலன்னு சொல்றாங்க. இது உங்ககிட்ட தான் கோளாறு, இங்க கோளாறு இல்லை. இது தெளிவா தான் இருக்கு, உங்ககிட்ட தான் கோளாறு. அப்ப ஞானஸ்நான சத்தியத்துல என்னன்னா, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறாங்கிற அந்த வெளிப்பாடு பெறதுதான் உண்மை. ஞானஸ்நான சத்தியத்துல நான் அல்ல, நான் பிழைக்கல, நான் என்கிறவன் மரித்து விட்டான். ஜென்ம சுபாவம் கொண்ட, பாவ சரீரம் கொண்ட, ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட ஆதாம், பழைய மனுஷன், கிறிஸ்துவின் மரணத்திலும் அவருடைய அடக்கத்திலையும் மாண்டு விட்டான். இனி நான் அல்ல, இந்த ஆதாம் அல்ல, கிறிஸ்து தான் எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த வெளிச்சத்துல தான் ஒவ்வொரு நாளும் வாழணும். யாராலையுமே ஆதாமின் சாயல் அழிக்க முடியாதுங்க. இந்த இருக்கு பாருங்க, இது ஆதாமின் சாயல் தான், இருக்கேன் தோல், இது ஆதாமின் சாயல் தான். இது யாருமே அழிக்க முடியாது, இதை மேற்கொள்ளதான் முடியும். இதை அழிக்க முடியும் அப்படின்னா தான் இன்னைக்கு ஆண்டு ஜோமனி அழிக்க கேட்டதான் அடுத்து கோபமே வரக்கூடாது. அப்ப ஏன் கோபம் வருது, எரிச்சல் வருது? ஆண்டு தான் எல்லா பாவத்தையும் மன்னிச்சாரு. அப்ப ஏன் இந்த சில சோதனைகள் வருது, இச்சையான எண்ணங்கள் வருது? ஏன்னா இந்த நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆதாமின் சாயல்ல தான் வாழ்றோம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இந்த சத்தியத்துல நம்ம எதை அறியணும் அப்படின்னா, இந்த சாயலை மேற்கொள்ளக்கூடிய கிறிஸ்துவின் சாயல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் ஞானஸ்நான சத்தியத்தை ஆண்டவர் ஏதோ கலாத்திய சபைக்கு மட்டும் கலாத்திய சபை ரோமாபுரிய சபைக்கு வெளிப்படுத்தினா நினைச்சிடாதீங்க. அது எங்கேயும் வெளிப்படுத்தப்பட்டு தெரியுமா? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வெளிப்படுத்திட்டார். என்றைக்கு ஆதாம் ஏவாள் மீறுதலுக்கு உட்பட்டு பாவம் செய்தாங்களோ, வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 21ஆம் வசனத்துல, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இருக்குதா இல்லையா? அந்த தோல் உடை எது? மிருகத்தினுடைய உடல், மிருகத்தினுடைய தோல் உடைங்கிறது மூல பாஷையில் அப்படிதான் இருக்கு. கோட்ஸ் ஆஃப் ஸ்கின்ஸ் தான் இருக்கு ஆங்கிலத்திலையும். ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்கு. இப்ப பாருங்களேன், ஆண்டவர் என்ன வெளிச்சத்தை காமிச்சு கொடுக்க ஆதாமே வழங்கும். அப்ப அங்க மிருகம் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்துது. ஏன்னா இவர் உலக தோற்றத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஏதேன் தோட்டத்தில் தான் வெளிப்படுத்தப்பட்ட நினைச்சுறாங்க. ஸ்திரீயின் வித்து ஏதேன் தோட்டத்தில் வெளிப்படுத்தப்பட்டாரு. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கு அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலை நசுக்குவாருங்கிறது ஏதேன் தோட்டத்தில் மட்டும் வெளிப்படுத்தப்பட்டு நினைச்சுறாங்க. வெளிப்படுத்தல் 13:8 உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகம் சொல்லி எழுதுகிறார். உலக தோட்டத்துக்கு முன்னாலே அவர் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிறாரா இல்லையா? இருக்கிற அந்த வெளிப்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஆதியாகமம் 3:21 என்ன உடைகள் அவருக்கு உடுத்தினார்? இப்ப ஆதாம் ஏவாள் பாவத்துக்கு பாவ பரிகாரமா அங்க ஒரு பலி நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு நிழலாட்டமா ஆண்டவர் ஏற்படுத்திக்கான்னு வச்சுக்கோங்களேன். ரத்த சிந்தியாச்சு. இப்ப அதோடைய உடைகளை இவங்களுக்கு என்ன செய்யறாரு? உடுத்தினாரா இல்லையா? உடுத்துறாரு. அப்ப அதுக்கு முன்னால உங்களுக்கு ஒரு உடை அவங்கள சுயநீதியில ஏற்படுத்திக்கிட்டாங்க. என்ன உடை? சத்தமா சொல்லுங்க. அத்தியலைகளை உடுத்திக்கிட்டாங்க. அது சுயநீதி. அப்ப ஆண்டவர் இந்த உடையை கலத்திட்டு இன்னொரு உடையை, அதான் இந்த உடையை தாண்டி இன்னொரு உடையை அவர்களுக்கு கொடுத்துக்கிறார். அப்ப என்ன வெளிப்பாடுனா, பலியினால ஏற்படுற இந்த வெளிப்பாடு. அப்ப ஞானஸ்நான சத்தியமும் பலிதான். குமாரன் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் திறந்தார். அப்ப உயிர் திறந்த சாயல், இந்த சாயலை உடுத்து வைக்கப்படுகிறோம்.
இதைதான் அன்னைக்கு ஆதாம் ஏவாளுக்கு தேவன் தெளிவா காமிச்சிட்டா. அப்போ தோலுடைகளை உடுத்துகிறது என்பது ஞானஸ்தான சத்தியத்தை குறிக்கி, மறந்துடாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எந்த மிருக ஜீவன் அடிக்கப்பட்டதோ அதே மிருக ஜீவனுடைய சாயல் தான் யார் கொடுக்கப்படுகிறது? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். அப்ப எந்த கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டு ரத்த சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாரோ அவருடைய சாயல் தான் உயிர்த்தெழுதலின் சாயலா உங்களுக்கு எனக்கும் போர்த்தப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமையின் கணத்தை செலுத்துகிறேன். மூன்றாவது ஒரு காரியம், அபிஷேகம். இதை ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டியது இருக்குன்னு. ஏன்னா அபிஷேகம் சொல்லி நிறைய அபிஷேக விழாக்கள் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே வெளியிடங்கள்ல இருந்து வந்திருக்கிற சகோதரர்களுக்கு கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா சில சபைகளுக்கு போறவங்க கூட அங்க வந்திருக்கீங்க. கொஞ்சம் பேர்னாலும் சில சபைக்கு போறவங்க எல்லாம் வந்திருக்கீங்க. நான் இப்போ சொல்றேன், என்னையோட ஒரு பெரிய தெளிவுக்குள்ள வந்துடலாம் பிரியமான. ஆனா நீங்க கடைசி வரைக்கும் இருக்கும், 4 மணி வரைக்கும் இருக்கணும். இருந்து பாருங்களேன். இன்னைக்கு ஒரு நாள் பிரயாசப்பட்டு இருந்து பாருங்களேன். அப்புறம் தெரியும் இந்த வசனத்தினுடைய வெளிப்பாடு எல்லாம் என்னங்கிறது நமக்கு நிச்சயமா அறிய முடியும். முதல்ல ரட்சிப்பை கவனித்தோம், 2வது ஞானஸ்தானத்தை கவனித்தோம், 3வது அபிஷேகம். இதோட இந்த முதல் செஷன் முடியும். நான் ஏற்கனவே சொன்னது போல முதல் செஷன் இப்ப நான் முடிப்போம். அபிஷேகம். இந்த அபிஷேகம் என்பது அனாயிண்டிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. அபிஷேகம்னாலே பொதுவா தேய்ப்பது, அதாவது தேய்க்கிறது அல்லது பூசுவது, ஊற்றுவது, தேய்க்கிறது அப்படிங்கிற எல்லாமே. இப்ப தலைக்கு வந்து எண்ணெய் தேய் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்ப அதாவது ரப் யுவர் ஹெட் வித் ஆயில் அப்படிலாம் இருக்காது. ரப் யுவர் ஹெட் வித் யுவர் ஆயில்லாம் இருக்காது. அது நம்ம இப்போ வழக்கத்துல ரப் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். தலைக்கு எண்ணெய் தேய் அப்படின்னு சொல்லி, அல்லது அப்ளை ஆயில் ஆன் யுவர் ஹெட் அப்படிலாம் சும்மா அப்படி வச்சுக்கிட்டோம். ஆனா பைபிள் ஸ்லாங்ல அனாயிண்ட் அப்படின்னு தான் இருக்கும். அனாயிண்ட் யுவர் ஹெட் வித் ஆயில் அப்படின்னு தான் இருக்கும். யாராவது ஒருத்தன் தலைக்கு எண்ணெயை வார்த்துட்டான் அப்படின்னு சொன்னா, ஆரோன் தன் குமாரருக்கு எண்ணெயை வார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு அபிஷேக தைலத்தை வார்த்துட்டார் அப்படின்னா ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, he anointed his sons அப்படின்னு தான் இருக்கும். ஆரோன் anointed his sons அப்படின்னு இருக்கும். அப்படி அர்த்தம் என்ன அப்படின்னா, அபிஷேகம் அப்படின்னாலே என்ன தெரியுமா பிரியமானவர்களே? ஊற்றுதல் அர்த்தம். ஊற்றுதல் அல்லது பூசுதல் அர்த்தம். அது மறந்துடாதீங்க. என்னது அபிஷேகம்? இது என்னையா? அப்ப ஊற்றுறதுன்னு சொல்றீங்களா? அப்ப தலைக்கு மேல வார்க்கப்படுகிறது. இந்த அபிஷேகத்தை குறித்த காரியங்களை நம்ம கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பல அபிஷேகம் இருக்கு. அக்கினி அபிஷேகம், வல்லமை அபிஷேகம், நிறைய அபிஷேகத்தை சொல்லுவாங்க. அது எதுவுமே பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்படாத பதங்கள். அதுல வேதத்துல இல்லாத பதங்கள் நம்ம கொண்டே வர வேண்டாம். அது நிச்சயமாவே ஆபத்து. ஏன்? பரிசுத்தாவியனுடைய அபிஷேகம் அப்படின்னு சொல்லி பைபிள்ல கிடையாது. பரிசுத்தாவியனுடைய அபிஷேகம் அப்படிங்கிற அந்த டேர்மே பைபிள்ல கிடையாது. அல்ல, இது நீங்க அவராலே பரிசுத்தராலே பெற்ற அபிஷேகம் தான் இருக்கும். அல்ல, நீங்க வேத வசனத்தை தாண்டி போனீங்கன்னா அவன் பிடிச்சிருவான். ஏதேன் தோட்டத்தில் வந்தவன் என்ன செய்வான்? கட்டாயமா பிடிச்சிருவான். இந்த வசனத்தை தாண்டி வெளியே போகாதீங்க. இந்த அபிஷேகம் எதுக்காக கொடுக்கப்படுதுங்கிற தெளிவா சொல்லிடுறேன். இது எதுக்காக கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா, இந்த அபிஷேகம் அந்த காலத்துல ராஜாக்களுக்கு, ஆசாரியர்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு ஆகிய இது போன்ற மனிதர்களுக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த அபிஷேகங்கிற பதம் ஒட்டுமொத்த வேதாகமத்திலேயே 112 தடவைக்கும் மேல, கிட்டத்தட்ட 112 தடவை சொல்லலாம். அவ்வளவா இந்த வேதாகமத்துல பயன்படுத்தப்பட்டு, கொஞ்சம் ஏறக்குறைய கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதனால நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டாம். 112 தடவைக்கு மேல இந்த அபிஷேகங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது எதுக்காக அந்த காலத்துல கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, எத்தனையோ மனிதர்கள் குடும்பங்கள்ல வாழ்ந்து வந்தாங்க. அதுல ஆண்டவருக்கென்று பிரத்யேகமாக வேறு பிரிக்கிறதுக்காக இந்த அபிஷேகம் பயன்படுத்தப்பட்டது. மறந்துடாதீங்க. இப்ப தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறார், யெகூ அபிஷேகம் பண்ணப்படுகிறார், சாலமோன் அபிஷேகம் பண்ணப்படுறார் அப்படின்னா, அவங்க தங்க சகோதரர்கள் நடுவில் இருந்து வேறு பிரிக்கப்படுவாங்க. இவர்கள் தான் இனி ஆளுகை செய்கிறவர் அப்படின்னு சொல்லி. இப்ப லேவி கோத்திரத்துல ஆசாரி ஊழியத்துக்கென்று சில சகோதரர்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள்லாம் என்ன அர்த்தம்? எல்லா கோத்திரத்தாரும் இணைந்து அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க சகோதரர்களாக அறியப்பட்டிருந்தாலும் இந்த அபிஷேகத்தின் அடிப்படையில கர்த்தருக்கென்று பணிவிடை செய்யும்படியாய் பிரத்யேகமாக தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் யார் மட்டும்தான்? ஆசாரிகள் மட்டும்தான். என்னதான் யூதா, லேவி, யூதா, பென்யமீன், தான், ஆசேர், செபுலோன், காத், இவங்க எல்லாம், இசக்கார், இவங்க எல்லாம் சகோதரில இருந்தாலும், என்னதான் கூடி உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டு வந்து இருந்தாலும், கர்த்தருக்கென்று பணிவிடை செய்வதற்கென்று பிரத்யேகமா பிரித்தெடுக்கப்படுவதற்கு இவர்களுக்கு தான் அந்த அபிஷேகமே ஒழிய மற்றவர்களுக்கு இது அபிஷேகம் கிடையாது. வேதத்தினுடைய சாரத்தை நீங்க கவனிக்கணும். இந்த அபிஷேகம் அப்படின்னு சொன்னாலே இது எதுக்காக தான் அந்த நாட்கள்ல பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு ராஜாக்களுக்கு என்று பிரத்யேகமா பயன்படுத்தப்பட்ட இந்த அபிஷேகம் அந்தங்கிற பதமானது எனக்கு 18 முறை நீங்க பார்க்க முடியும். வேதாகமத்துல கிட்டத்தட்ட 18 முறை பார்க்கலாம். தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் இது நல்ல கவனிங்க. ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள்,
இன்னும் சில பகுதியில அபிஷேகங்கிற பதம், அதாவது கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பனிமுட்டு வேலைகள், பனிமுட்டுகள் எல்லாம் சில அந்த அபிஷேகம் அங்க பயன்படுத்தப்படுகிறது. ஆக கிட்டத்தட்ட 100 தடவைக்கு மேல, 110 தடவைக்கு மேல இந்த அபிஷேகங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டதுடைய நோக்கம் என்ன? வீட்டுல சாலமோன் பயன்படுத்துற அதே மாதிரி பாத்திரங்கள் தான் கர்த்தருடைய ஆலயத்துல இருக்கு. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு பிறகு அந்த பாத்திரம் வேற, இந்த பாத்திரம் வேற. யாராவது ஆலயத்துல வந்து பார்த்துட்டு ஆசாரியும் கூட பார்ப்பான், நம்ம சாப்பிடுற வீட்டுல தட்டு மாதிரி தான் இங்கேயும் தட்டு இருக்கு, நம்ம குடிக்கிற கப்பு மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. அப்படி என்னலாம் ஆகாது. எது வரைக்கும் என்னலாம், அது அங்க உள்ள வந்து பிரதிஷ்டை பண்ணப்படுற வரைக்கும், அது வரைக்கும் வேணா எண்ணிக்கொள்ளலாம். ஆனா உள்ள வந்துட்டு அப்ப அபிஷேகம் எதுக்கு காண்பிக்கப்படுது அப்படின்னா, இது 100க்கு 100 பிரியமானவர்களே வேறு பிரிக்கப்பட்ட அனுபவம். அப்ப நமக்கும் ஆண்டவர் கோர்வை எப்படி பேசுறாரு பாருங்க. ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தான சத்தியத்துல பழைய மனுஷனை கலைந்து புதிய மனுஷனை தரித்துக் கொள்ற கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்றுக் கொள்கிறோம். அதை தொடர்ந்து வேறுபாட்டின் ஜீவியம் வேணும். நான் இது யோசிச்சுட்டு வரல, இன்னைக்கு இப்ப எடுக்கும் போது எனக்கு ஞாபகம் வருது. ஆமா, அப்ப கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அப்ப இந்த அபிஷேகங்கிறது கர்த்தருக்குன்னு நான் பிரத்யேகமாக வேறு பிரிக்கப்பட்டவன். அதனாலதான் நம்ம இப்ப எடுக்க வேண்டாம், டைம் போயிட்டே இருக்கும். ரெண்டு ராஜாக்கள் 9வது அதிகாரத்தை குறிச்சு வச்சுக்கோங்க. 2 ராஜாக்கள் 9வது அதிகாரத்தில் எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரர்ல ஒரு வாலிபனை அனுப்பி என்ன செய்றாரு, நீ யெகூவை அபிஷேகம் பண்ணணும், இஸ்ரவேல் மேல ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லுவார். அப்ப யெகூ எங்க இருப்பாரு தெரியுமா? தனியா இருப்பாரா, சில மனிதரோடு இருப்பாரா? ஆள்களோட தான் இருப்பார். இந்த வாலிபன் போய் சொல்லுவான், இங்க யெகூ யார் அப்படின்னு கேட்பான். சேனாபதி யார் அப்படின்னு கேட்டோன்னு, நான் தான் அப்படின்னு சொன்னாரு. உம்மிடத்துல சொல்றதுக்கு ஒரு வார்த்தை ஒன்று, அவரை கொண்டு போய் ஒரு அறைக்கு கூட்டு போயிடுவார். அங்கிருந்து பிரத்யேகமா பிரிச்சு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுவார். அவங்களுக்கு எல்லாம் கிடையாது, இவருக்கு மட்டும். உடனே அது வரைக்கும் அவங்க எல்லாம் தோழர் மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா இது நடந்த விஷயத்தை போய் சொல்லுவார்ல, நடந்ததுக்கு பிறகு அவங்க துணியை விரிச்சிருவாங்க. டக்குன்னு வஸ்திரத்தை விரிச்சு ராஜாவாகி யெகூ வாழ்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது வரைக்கும் நண்பர்களா தான் இருப்பாங்க. வேறு பிரிப்பு. அப்ப எதுக்காக அபிஷேகம் பயன்படுத்தப்படுறீங்கன்னா வேறு பிரிப்பு. சரி, நான் இப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன்னா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது? சில உடனே கேட்பாங்க, யாராவது பார்த்தா அவையில் நிறைஞ்சவங்க உடனே கேட்பாங்க, நீங்க அபிஷேகம் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. உடனே இது எப்படி வசனத்தின் அடிப்படையில் எப்படி அறிவது? பரிசுத்த வேதாகமத்துல புதிய ஏற்பாட்டுல ஒரு 3 இடங்கள்ல பிரத்யேகமா உங்களை என்னை ஆண்டு அபிஷேகம் பண்ணின விதத்தை பைபிள் தெளிவா காண்பிக்க. இந்த 3 இடத்தை பார்த்துருவோமா? முதலாவது ஒரு இடத்தை நம்ம கவனிப்போம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை ஒருத்தங்க வாசி கேட்கலாம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம். அவர் நம்மை முத்திரித்து ஆவி என்னும் அச்சாரத்தை என்ன செய்கிறார்? கொடுத்திருக்கிறார். இல்ல 21 தானே, 21 வசிக்கலையோ? உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறப்படுத்தி நம்மை, நல்ல கவனிங்க, நீங்க அபிஷேகத்துக்குன்னு சொல்லி தனியா நீங்க காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பைபிள்ல எந்த ரெஃபரன்ஸுமே கிடையாது. அப்படி யாராவது தனித்து காத்திருந்து அபிஷேகம் பெற்றதை நீங்க யாராவது காமிங்க, நம்ம சபையில் அடுத்து நினைச்சோம் செயல்பாட்டு கொண்டு வந்துருவோம். பைபிள்ல எந்த எவிடன்ஸும் கிடையாது அபிஷேகம் தனியா பெற்றாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அபிஷேகம் பரிசுத்தாவியை பெறுவது இப்படிலாம் நிறைய இருக்குல்ல. இப்ப அடுத்த செஷன் அதான் வருது, பரிசுத்தாவியானவரும் அந்நிய பாஷைகளும் தான் அடுத்த செஷன். அப்ப நம்ம தெளிவா விளங்கிட போறோம். இது காத்திருந்து பெறணுமா, அது ரட்சிக்கப்படும் போது நமக்கு ஒரு மனுஷனுக்குள்ள கொடுக்கப்படுதாங்கிறத எல்லாமே சத்திய வசனத்தின் அடிப்படையில் பேசிடுறேன். இப்ப 2 கொரிந்தியர் 1:21 கவனிச்சா பைபிள் சொல்லுது, நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. ப்ளூரல்ல போட்டிருக்கு, பாத்துக்கங்க, நல்ல கவனிங்க. தனிப்பட்ட முறையில ஒரு மனுஷன் காத்திருந்து பெறுகிற அனுபவமா இது சொல்லப்படவே இல்லை. நம்மை, நல்ல கவனிங்க, அழகா போட்டிருக்கு, உங்களுடனே கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர். உங்களை எங்களைன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா எப்படி கொண்டு வந்தாரு? நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. நீங்க தனியா எங்கேயுமே நீங்க எனக்கு காமிச்சு கொடுங்க, தனியா ஒரு மனுஷன் சிங்குலரா ஒருமையில அபிஷேகம் பெற்றேன், அபிஷேகம் பண்ணப்பட்டேன் அப்படிங்கிறத நீங்க சிங்குலரா நீங்க காமிக்கவே முடியாது. நான் கிறிஸ்துவ குறித்து அடுத்து நான் பேசுறேன். கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்ட விதத்தை அடுத்து உங்களுக்கு தொடர்ந்து பேசுகிறேன். இந்த அபிஷேகத்தை கவனிச்சீங்கன்னா நம்மைன்னு இருக்கு. இப்ப தொடர்ந்து 1 யோவான் புஸ்தகத்துக்கு வாங்க. அங்க 2வது அதிகாரத்துல 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. 1 யோவான் 2வது அதிகாரம் 20ஆம் வசனம் நினைக்கிறேன். முதல் 20 வாசிங்க. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று, பாத்துக்கங்க, பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று. அப்போ 20ஆம் வசனத்திலையும் பார்க்கிறோம், நீங்கள் அப்படிங்கிறது என்ன தன்மை? ஒருமையா பன்மையா?
பன்மையில தான் கொடுக்கிறார். நல்ல விளங்கிடணும். பன்மையில தான் இருக்கு. நீ மூலமொழியில பார்த்தாலும் சரிதான், பன்மையில தான் இருக்கு. 1 யோவான் 2:20 நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். ஏன்னா 19 சொல்றாருல, நம்மை விட்டு ஒரு கூட்டம் போயிட்டு அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். அந்த நம்மைன்னு சொல்லும் போதுதான், அப்ப நீங்கள் சொல்லும்போது சபைக்கு சொல்லும் போது ப்ளூரல்ல சொல்றார். அபிஷேகம், நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று. அப்ப அபிஷேகம் பெற்று அப்படிங்கிறது வரும்போது பன்மையில தான் இருக்கு. இதை தொடர்ந்து 27ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, 27 தான் நினைக்கிறேன், ஆமா 27 பார்க்கும்போதும், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அப்போ அது உங்களுக்கு போதித்தபடி அப்படி சொல்லும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சத்தியத்துல நீங்கள் நானும் உறுதியாய் நிலைத்திருப்பது தான் இந்த அபிஷேகத்தினுடைய மேன்மை. மறந்துடக்கூடாது. இந்த அபிஷேகம் வேற, பரிசுத்தம் வேற அப்படிங்கிற இந்த குழப்படிலாம் வேண்டாம். நீங்க அடுத்த செஷன்ல கேட்கும்போது ஒரு முழுமையான நிறைவியை பார்க்க முடியும். இந்த அபிஷேகத்தை தனித்து யாரும் பெற்றதா நீங்க யாருமே பைபிள்ல காமிக்க முடியாது. புதிய ஏற்பாடுல இந்த 3 இடங்கள்ல தான் அபிஷேகத்தை பரிசுத்த பைபிள் பன்மையில காமிச்சு கொடுக்கிறார். நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், நீங்கள் அபிஷேகம் பெற்றீர்கள், பன்மையில சொல்லப்படுது. அப்போ ஒட்டுமொத்த சபையும் சேர்ந்துதான் இந்த அபிஷேகத்தை பெற்ற அனுபவமா பரிசுத்த பைபிள் காமிச்சு கொடுக்குங்கிறத முதல்ல அறிந்து கொள்ளுங்க. அப்ப இந்த அபிஷேகம் அப்படிங்கிற தனித்து யாராவது பெற்றாங்களா? இப்ப நீங்க பைபிளே பாருங்களேன், ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு யாராவது தனித்து அபிஷேகம் பெற்றாங்களான்னு பார்த்தா அப்படிலாம் நீங்க பார்க்க முடியாது. அப்படிதான் நீங்க பைபிள் ரெஃபரன்ஸ் நீங்க காமிக்க முடியாது. தனித்து அபிஷேகம் பெற்ற மாதிரி பரிசுத்தம் பெற்றாங்கன்னு இருக்கு. நான் அதை அடுத்த இதுல பாக்குறோம். பரிசுத்தம் பெற்ற அடையாளம் இருக்கு. ஆனா தனித்து அபிஷேகம் பெற்றது போல நீங்க யாரையுமே என்ன செய்ய முடியாதுன்னா, நீங்க பைபிள்ல ஒருத்தரை கூட தனிப்பட்ட முறையில நீங்க காமிக்கவே முடியாது. ஆனா ஒட்டு மொத்தமா ஏன் சொல்றாரு தெரியுமா? சபை என்பது அதாவது கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறது. பொதுவா சபைனா என்ன அப்படின்னா சரீரம். கிறிஸ்துவின் சரீரத்துக்கு பேர் தான் சபை. அதனாலதான் கொலோசியர் 1:18 வசனத்துக்கு வரும்போது, நான் சொன்ன 3 வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொலோசியர் 1:18 வரும்போது அவரு சபையாகிய சரீரத்துக்கு என்ன ஆனவரா? தலையானவர்னு சொல்லியே பைபிள்ல இருக்கு. யாருதான் தலை? கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் தலை. இப்ப எதுக்கு இந்த தலை? நாம எல்லாரும் அவயவங்களா இருக்கிறோம். இப்ப 1 கொரிந்தியர் 12:28 வசனத்தை வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் 12:27 அதுல வாசிக்கும் போது, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாயும் இருக்கிறீர்கள். அப்ப நல்லா கவனிங்க, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாயும் இருக்கிறீர்கள். அப்போ சபை என்பது சரீர அவயவங்கள். கிறிஸ்து யாரா இருக்கிறார்? தலையா இருக்கிறார். ஒருவேளை என் தலைக்கு மேல கூட இருக்கிற வசனத்தை கூட நீங்க பார்க்கலாம். கிறிஸ்து தலையா இருக்கிறார் தான் கொலோசியர் 1:18 முன் நிறுத்துகிறோம். கிறிஸ்து சரீரமாகிய சபைக்கு தலையானவர். அப்ப தலை, இப்ப அவர் தான் தலை, நம்ம எல்லாரும் உடல். நல்லா ஞாபகம், இதுதான் அந்த சத்தியத்தை காமிச்சு கொடுக்கிறார். அப்ப சரீரத்துல உடலா இருக்கிறோம். கிறிஸ்து அப்படிங்கிற அந்த பதத்துக்கு கிரேக்க பதத்துல மெசாயான் இருக்கு. மெசாயான் இருக்கு. கிறிஸ்து என்கிறவருக்கு அந்த மேசியா அப்படிங்கிற அந்த பதம் எதை காண்பிக்கு அப்படின்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதான் உண்மையான அர்த்தம். மேசியா அப்படிங்கிற பொருள், அல்லது கிறிஸ்து என்பவருடைய பொருள் என்ன தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட போகிறவர் இல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்ப கிறிஸ்து யார் அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். சபையினுடைய தலை யாருன்னு கவனிச்சீங்கன்னா கிறிஸ்து. அந்த தலை யாரு அப்படின்னு சொன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அனாயிண்டட் ஒன். மெசாயா மீன்ஸ் அனாயிண்டட், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போ அவர் தலையா இருக்கும்போது இந்த அபிஷேகம் எனக்குள்ள இறங்கி வருது. என்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால கழுவப்பட்டு நான் என்றைக்கு புதிய மனுஷனாய் மாறுகிறேனோ, அன்றைக்கு அவருடைய சபையை மாறுகிறேனே இல்லையா? அவருடைய பிள்ளையா நான் மாறுறேன். அது அவருடைய சபை. பிள்ளையா மாறுறது ஒரு நேரம், சபையா மாறுறது இன்னொரு நேரம். அப்படி கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் தான் தேவனுடைய சபையை குறிக்கிறது. அதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோவான் 1:12 வசனத்துல, யோவான் 1:12 எல்லாருக்கும் தெரியும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக முடியும், தேவனுடைய பிள்ளைகளாக முடிக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் தான் தேவனுடைய சபை. அப்ப எப்ப நம்ம தேவனுடைய பிள்ளையாரோ, அப்படி விளையாட பெற்ற ரத்தத்தினால கழுவப்பட்டு, பாவிங்கிற உணர்வு அடைந்து அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு பாருங்க, அவருடைய பிள்ளையா நான் மாறும்போது அவருடைய சபையில் அவரிடத்துல தலையாகி கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறேன். நல்ல கவனிங்க, தலையாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறேன். இதான் 100% உண்மை. அதுக்கு பேர் தான் சபை. அதனாலதான் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்குன்னு சொல்லி அப்போஸ்தலர் 20:28 சொல்றாரு. அப்போ சபை எப்படிதான் சம்பாதிக்கப்படுது சொல்லுங்க? காத்திருந்து
ஒரு அபிஷேகத்துக்குன்னு சொல்லி ஒரு விதமான அபிஷேகம் வேணும். நீங்க எவ்வளவு நூதனமா போயிட்டு தெரியுமா சொல்லணுமா நினைக்காதீங்க, கொச்சைன்னு நினைச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு திருமண வாழ்க்கைக்கு உட்பட்ட அநேகர் இருக்கீங்க, அதனால தைரியமா சொல்றேன். ஒரு சகோதரர்லாம் இப்பவும் இருக்கிறாங்க, கணவன் மனைவிங்கிற உறவு கிடையாது. கேட்டா என்ன சொல்றேன்னா, அப்படி உறவு இல்லை அப்படின்னா ஒரு விதமான அபிஷேகம் கிடைக்குமா பாருங்க. நீங்க கல்யாணம் முடிக்காம இருந்திருக்கலாம், எப்படிலாம் நூதனமா கொண்டு வந்தான் பாத்தீங்களா சத்துரு. ஒரு விதமான அபிஷேகம் கிடைக்கும் சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் எனக்கு காமிக்க முடியுமா? தனித்து காத்திருந்து அபிஷேகம் பெற்றதுக்கு அடையாளமா? இல்ல. சபை ஆன உடனேயே சபைக்கு நிருபங்கள் எழுதப்படும் போது நீங்கள் பெற்ற அபிஷேகம், நம்மை அபிஷேகம் பண்ணினார், பாஸ்ட்ல தான் இருக்கு. அபிஷேகம் பண்ண போகிற கிடையாது. என்றைக்கு அப்படி ரத்தத்தினால கழுவப்படுறோமோ அப்ப நம்மளுடைய பிள்ளையா இப்படி சபையா மாறுறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்துவின் சரீர அவயவங்களா மாறிடுறோம். அப்ப இந்த அவயவங்கள் தலையாகிய கிறிஸ்துவோடு என்ன செய்யப்பட்டுட்டு இணைக்கப்பட்டு, இப்ப தலைதான் யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்து அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். எதுக்கு இதை அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னா, இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டதை அன்றைக்கே சாலமோன் ஞானிக்கு வெளிப்படுத்திட்டார். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் பூர்வ காலம் முதல் அனாதி காலம் முதலாய் அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னு சொல்லி சொல்றார். நீங்க வாசிங்க, நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 23 தான் நினைக்கிறேன், 22 அல்லது 23, அது போய் வாசிங்க. வசனத்தை சொல்லி வாசிங்க. 23 வாசிங்க. அனாதையாய் அனாதை அப்படின்னா என்றென்றைக்கும் அனாதி தேவன், எவர்லாஸ்டிங் காட், ஆதி முதல்ல இருந்தே என்றென்றைக்கும் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னு சொல்லி சொல்றார். இது யாருக்கு பற்றிய விசேஷித்த வெளிப்பாடு? சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்துவ குறித்து. நான் அவர் உலகத்து படிக்கல, நான் அவர் செல்ல பிள்ளையா இருந்தேன் எல்லாம் சொல்றாரு பாத்தீங்களா, கிறிஸ்துவ குறித்து வெளிப்பாடு. அப்ப நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னு சொல்லி சொல்றார். அப்ப கிறிஸ்துவின் அபிஷேகத்தை குறித்து இப்ப நம்ம டைம் வந்து கொஞ்சம் அதிகமானதுனால வசனத்தை முடிச்சு சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க, நல்ல கவனிங்க. ஏசாயா 61:1 நமக்கு தெரியும். கர்த்தராகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அப்ப சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்க இல்லையா? அபிஷேகம் பண்ணினார். இது கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்டது. சங்கீதம் 45:6 வாசிக்கும் போதும் அங்கேயும் நான் என்ன செய்யப்பட்டேன், என்னை அபிஷேகம் பண்ணினார், ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் சொல்றாரா இல்லையா? சொல்றார். அதே வசனத்தை தான் சங்கீதம் 45ஆம் சங்கீதத்தை தான் 6-7 தான் நம்ம எங்க பார்க்கிறோம்? எபிரேயர் 1வது அதிகாரம் 8 மற்றும் 9 வாசிக்கும் போது குமாரனை நோக்கி தான் அது சொல்லப்பட்டிருக்கு. உண்மையா இல்லையா? இப்ப நீங்க சங்கீதம் 45:6 பார்க்கும்போது, என்னை உமது தோழரை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தினால் என்னை அபிஷேகம் பண்ணினீர்னு போட்டிருக்கு. நீ அக்கிரமத்தை வெறுத்து, நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்து இருக்கிறீங்களான்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. இது யாரை குறித்து சொல்லப்படுது? ஏதோ சாலமோன் ராஜாவோ தாவீது ராஜாவை குறித்து இல்ல, குமாரனாகிய ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இதே வசனத்தை எங்க சங்கீதம் 45:6-7 தான் நம்ம எங்க படிக்கலாம்? எபிரேயர் 1 அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படி 8ஆம் வசனத்தை அப்படி கொஞ்சம் வாசிங்க. பாத்தீங்களா? குமாரனை நோக்கி 2 புள்ளி வச்சிருக்கு, வாசிக்கலாம். தேவனே உடைய சிங்காசனம் என்னடிக்கு. அப்ப அதுல என்னதான் கொண்டு வராரு? உமது தோழரை பார்க்கல என்னை ஆனந்த தைலத்தினால் என்ன செய்து அபிஷேகம் பண்ணி போட்டிருக்கா இல்லையா? போட்டிருக்குது. அது மட்டும் இல்ல, சங்கீதம் 2ஆம் சங்கீதத்திலையும் அங்க சொல்றாரு, என்னுடைய ராஜாவை சியோன் மீதிலே அபிஷேகம் பண்ணி வைத்தேன்னு சொல்லி சொல்றார். என்ன பண்ணி வைத்தேன்? அபிஷேகம் பண்ணி வைத்தேன். 8ஆம் வசனத்துல இருக்கு, 6ஆம் வசனத்துல இருக்கு. நான் என்னுடைய பரிசுத்த பருவத்தின் மீதுல என்ன செஞ்சேன்? என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். அப்ப பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை குறித்து வெளிப்பாடாய் பேசுகிறார். கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். பொருள் இந்த இதெல்லாம் தியானிக்கும் போது நமக்கு திருத்துவத்தை குறித்து ஒரு சில சந்தேகம் வரலாம். அடுத்த மாசம் பைபிள் ஷீட் அதுதான் மேக்சிமம் திருத்துவத்தை குறித்து எடுப்பேன். எந்த குளறுபடியும் வேண்டாம், சத்தியத்துல தெளிவா இருந்துருவோம். அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவரோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேங்கிற அந்த வெளிப்பாட்டை பரிசுத்த வேதம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. அப்போ இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இப்ப குமாரன் மேலதான், அவருடைய சிரசுல தான் அபிஷேகம் பண்ணினார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ 10:38 கூட தேவன் அவரை என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லுகிறார். அப்ப தேவன் என்ன செய்திருக்கிறார்? தமது குமாரனை அபிஷேகம் பண்ணினார். குமாரன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியினால் அவரை அபிஷேகம் பண்ணினார். அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சபை
அந்த அபிஷேகத்தினுடைய சாரத்தை பெற்றுக்கொள்ளுகிறது. இது நீங்களா கேட்க வேண்டாம். நீங்க யாராவது கேட்டு அபிஷேகம் பெற்றதை நீங்க பைபிள்ல ஒரு இடத்துல கூட காமிக்க முடியாது. அதுக்கு தான் இந்த விசேஷ பைபிள் ஸ்டடி. நீங்க அபிஷேகத்துக்கு தனித்து நீங்க காத்திருக்கணும்னு சொல்லி ஒரு எவிடன்ஸ் காமிங்க. நான் சொல்றேன், நீங்க அதை எவிடன்ஸ் இல்லை அப்படின்னா, சான்று இல்லை அப்படின்னா, சாத்தான் 100க்கு 100 நம்மளை வஞ்சிச்சிருவான். நீங்க ஏதாவது பைபிள் தாராளமா எனக்கு காமிக்கலாம். அபிஷேகத்தை பெறதுக்கு காத்திருக்கணும்னு சொல்லி ஒரு எவிடன்ஸ் கிடையாது. அப்ப இது எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, இந்த கிறிஸ்துவ தான் அழகா பைபிள்ல ஆரோனை காட்டிலும் ஒரு விலையேற பெற்றவர்னு சொல்லி தான் எபிரேயர் 5வது அதிகாரத்துல காமிச்சு கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் தெரியும், ஆரோனை போல அழைக்கப்பட்டாலுடைய ஒருவன் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறதுன்னு சொல்லும்போது, இவர் ஆரோனிலும் விசேஷித்தவர் சொல்லும்போது, ஆரோன் கிறிஸ்துவுக்கு யாரா இருக்கிறான்? முன் அடையாளமா இருக்கிறான். அப்ப இந்த ஆரோனுடைய இந்த அபிஷேகத்தை 133 சங்கீதம் வாங்க. இது சபை கூடி வருதலை குறித்து வெளிப்படுத்தப்பட்ட சங்கீதம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், 133 சங்கீதம் ஒரு 2-3 வசனங்களை கொண்டதுதான். இது சபையை குறித்து வெளிப்பாடு. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது. அப்ப இந்த பிரதர்ஸ் கூடி வர்றது பிரதர் சபை. அப்போ இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமானது. இந்த இன்பம் எதை காண்பித்து கொடுக்குதான் பாருங்க. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு தாடியிலே வடிகிறதும். சரி, இப்போ மேல ஊத்தி விட்டா ஒரு 100 எண்ணெய், இதை நீங்க விளங்கிக்கிடவே மாட்டுக்காங்க. ஒரு 100 எண்ணெயை எடுத்து, தேங்காய் எண்ணெய் 50 வேண்டாம் 100 எடுங்க. 100 எண்ணெய் அப்படியே இதை வார்த்து விடுவோம். இது தலைக்கு தானே தைக்கிங்க, தலைக்கு தானே ஊத்துறீங்க. இது தலையில மட்டும் நிக்குமா, இல்ல தலைக்கு கீழே இறங்கி வருமா வராதா? சத்தமா சொல்லுங்க. அவ்வளவுதான். நம்ம எண்ணெய்க்கு நல்ல கவனிங்க, இந்த வசனத்தை விட்டு விலகாதீங்க. இல்ல ஒரு மூத்த ஊழியர் சொல்லியிருக்கிறாரு, 40 வருஷம் அனுபவம் உள்ளவங்க சொல்லியிருக்கிறாங்க, அபிஷேகம் தனித்திருந்து பெறணும்னு. வசனத்தை காமிக்க சொல்லுங்க, நம்ம உடனே ஏத்துக்கிடுவோம். நான் இப்பவும் சொல்ல, வசனத்துக்கு காமிச்சிட்டீங்கன்னா நான் சிரம் தாழ்த்தி, இது காணொலியில போய்கிட்டு இருக்கு, சும்மா சொல்ல முடியாது, என்னுடைய சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி அப்படின்னு அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்றேன். தனித்து அபிஷேகம் பெறதுக்கு ஒரு இடத்துல ரெஃபரன்ஸ் கிடையாது. அதனாலதான் நீங்க அபிஷேக பிரிவிழா, அந்த பிரிவிழா, அக்கினி அபிஷேகம், அந்த அபிஷேகம் சொல்லி நூதனமான உபதேசத்துக்கு போகாதீங்க. நான் முதல்ல சொன்ன 3 வசனங்கள்ல பன்மையில மட்டும்தான் காமிக்க. அப்போ யாரெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டாங்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவ தரித்து கொண்டாச்சு. அப்போ அவருடைய தலையாகி அவரிடத்துல சேர்க்கப்பட்டோமா இல்லையா? இணைக்கப்பட்டாச்சு. இப்போ ஆரோன் கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துல இருக்கிறார், முன்னிழல். அப்ப ஆரோன் மேல ஊற்றப்படுற தைலம் தான் சபை கூடி வருதல். நீங்களே பாத்துக்கங்க, தாராளமா இங்க போட்டிருக்கு. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அந்த கூடி வருதல் தான் ஏதான் பாருங்க, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வடிகிறதும். இங்க ஊத்துனா தாடிக்கு வருமா வராதா சொல்லுங்க? தலையில ஊத்துனா தாடிக்கு தான் வரும், நாடிக்கும் வந்துடும். நாடி தாடி வந்து அதுக்கப்புறம் அதோட விட்டுட்டா அங்கியில் மேல இறங்குது. நீங்க கிறிஸ்துவ சரியா அறியல அப்படின்னா அபிஷேகத்தையும் சரியா அறிய முடியாது. அப்ப கிறிஸ்து தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிரைஸ்ட் மீன்ஸ் அனாயிண்டட், மெசாயா மீன்ஸ் அனாயிண்டட் ஒன். மேசியா அப்படிங்கிற பொருள் என்ன தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்ப நீங்க இன்னும் அபிஷேகத்துக்கு காத்திருந்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவை அறிந்துட்டோம், சரியா அறிஞ்சிட்டோம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கிறிஸ்துவை நீங்க அறியவே இல்லைன்னு அர்த்தம். இன்னும் அபிஷேகத்துக்காக நீங்க தனியா இருந்தீங்க அப்படின்னு, தனியா காத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க சரீரமா அவர் கிறிஸ்து தலையாகி கிறிஸ்துவோடு இன்னும் என்ன செய்யப்படல, இணைக்கப்படலன்னு அர்த்தம். இங்க ஊத்துறது அங்கிகளின் மேல இறங்கிரும். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அவருடைய அவயவங்கள். அதனாலதான் பைபிள்ல சொல்லியிருக்கு, நீங்கள் கிறிஸ்துவினுடைய அவயவங்கள் என்று அறியீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14-15. அது மட்டும் இல்ல, 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27-28 வாசிக்கும் போது, சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாயும் இருக்கிறீர்கள். Ye are the body of Christ and members in particular. members in particular. ஒருத்தர் கையா இருக்கலாம், ஒருத்தர் காலா இருக்கலாம், ஒருத்தர் விரலா இருக்கலாம், ஒருத்தர் நகமா இருக்கலாம். எல்லா அவயவங்களும் இணைந்ததுக்கு பேரு தான் சபை. அதனாலதான் இந்த சபைக்கு பேரே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. சபைக்கு தனியா ஏதோ ஒரு பேர் வைக்கல, ரெகோபோத்து, கப்பர்நகூம், ஏதோ ஒரு பேர் வைக்கல, லூக்கா ஆலயம், பவுல் ஆலயம் அப்படிலாம் கிடையாது. இதை எல்லா இடத்துலயும் அது இப்படியாவே இருக்கட்டும், கிறிஸ்துவின் சரீரம் தான் சபைங்கிறத எல்லாரும் அறியட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு தரிசனத்தை பெற்று கிராமங்கள்லையும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை எழுப்புவதற்கு, மரத்தடியில் எழுப்புவதற்கு, வீட்டில் எழுப்புவதற்கு ஆண்டு உதவி செய்து வருகிறார்.
பிரியமானவர்களே, கிறிஸ்துவ இன்னைக்கு சரியா அறியாதனாலதான், கிறிஸ்து எப்படிலாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு சொல்லி சங்கீதம் 45 இருக்கு, சங்கீதம் 2 இருக்கு, ஏசாயா 61:1 இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சங்கீதம் 2:6 இருக்கு, சங்கீதம் 45:6 இருக்கு, ஏசாயா 61:1 இருக்கு, அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டிருக்கு. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்ப அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்ப அவருடைய சிரசிலிருந்து வடிகிறது எப்படி அந்த இதன் மேலலாம் இறங்குது பாருங்க. அங்கதான் அவர் என்றென்றைக்கு சமாதானத்தை ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறான்னு சொல்லி அந்த 133 சங்கீதம் முடிகிறது. அப்ப இந்த சாயல் எதுக்கு அடையாளமா இருக்கு? சபை குடிவதற்கு அடையாளம். அப்ப புதிய ஏற்பாட்டுல 3 இடத்துல பார்க்கிறோம் அபிஷேகத்தை குறித்து. 3 இடத்துல பார்க்கிறோம். நீங்க பார்க்கிற 3 இடமுமே தனிப்பட்ட மனுஷன் பெற்றுக்கொள்வதற்கு என்று கொடுக்கப்படவே இல்லை. இது அறியணும். எதுல? நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டா அபிஷேகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். நான் அபிஷேகம் பெற்ற ஒரு இடத்துக்குள்ள வந்து விட்டேன். நான் என்னைக்கு மனம் திரும்பாம இடத்துல இருக்கிறேனோ கிடையவே கிடையாது. அதனாலதான் இந்த செய்தியினுடைய முதல் பகுதியில கவனிச்சோம் ரட்சிப்பு, 2வது ஞானஸ்நானம், 3வது இப்ப பார்த்து வருகிறோம் அபிஷேகம். அக்னி அபிஷேகத்துக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கான்னு பாருங்க. நான் அடுத்து உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அவர் அக்னினால் ஞானஸ்தானம் கொடுப்பாருன்னு இருக்குன்னு போட்டிருக்குல்ல, அது என்னதுங்கிறத விலாவரியா திட்டவட்டமா இந்த பிரேக்குக்கு அப்புறம், இப்போ பிரேக் வரும், அதுக்கு அடுத்த செய்தியில பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷைகள்ங்கிறதுல உங்களுக்கு தெளிவா உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அது என்ன அபிஷேகங்கிறத நம்ம தெளிவா பார்க்க தான் இருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப அபிஷேகம் அப்படிங்கிறத பன்மையில ஏன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம் சிறுசோ பெருசோ தலையாகிய கிறிஸ்துவோடு இணைந்து விட்டது. அவரே சரீரமாகிய சபைக்கு அல்லது சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் இருக்கு. இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா அபிஷேகத்தை குறித்து குழப்படி தான் நமக்கு உண்டாகும். அதனாலதான் அபிஷேகம் தனிப்பட்ட மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்குதா? தனிப்பட்ட முறையில பவுலாகி நான் அபிஷேகம் பெற்றேன் ஏதாவது தனியா சொல்லப்பட்டிருக்கா? இல்லவே இல்லை. நாம் பார்த்த 3 வசனங்களும், அதாவது மீண்டும் ஞாபகப்படுத்துறேன், 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 21ஆம் வசனமும், 1 யோவான் 2வது அதிகாரம் 20ஆம் வசனமும், 27வது வசனமும் நீங்கள் நம்மை அபிஷேகம் பண்ணினவர், நீங்கள் பெற்ற அபிஷேகம் என்று பன்மையில மட்டும்தான் சொல்லியிருக்கு. நீங்க தனியா காத்திருந்து பெறணும் அப்படிங்கிறதுக்கு ஒருவேளை நமக்கு அடுத்து கேள்வி வரும், ஐயா அங்கே ஆதி அப்போஸ்தலர்கள் 120 பேர் தனியா காத்திருந்தாங்களே, காத்திருந்து பெற்றாங்களே, அதை நீங்க என்ன சொல்றீங்க? நான் அடுத்த செஷன் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இருக்கிற இடத்துல நாம் தலைகளை தாழ்த்தி கேட்ட இந்த 3 வார்த்தைகளின் அடிப்படையில ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம் அடிப்படையில் நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களுக்கு தந்த விலையேற பெற்ற சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரட்சிப்பு எவ்வளவு அவசியமா இருக்கிறது, ரட்சிப்பை பெற என்ன செய்ய வேண்டும், ஞானஸ்நானம் என்றால் என்ன, ஞானஸ்நானத்தில் எப்படிப்பட்ட சாயல் கொடுக்கப்படுகிறது, எப்படிப்பட்ட சாயல் எடுக்கப்படுகிறது என்றெல்லாம் எங்களோடு நீ பேசி உணர்த்து வைத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஞானஸ்நான சத்தியத்தின் மூலமாய் கிறிஸ்துவே எங்களுக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற ஆண்டவரே ஆழமான சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அபிஷேகத்து குறித்த காரியத்தையும் நாங்கள் தெளிவுற கண்டுகொள்ள கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், சகலவித பரிசுத்த பணிமுட்டுகள் இவைகள் எல்லாம் பிரத்யேகமாய் பிரித்தெடுக்கும் முகாந்தரமாய் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட அபிஷேகம். நாங்களும் தேவனுக்கென்று இந்த உலகத்தினின்று தேவனுக்கென்று இந்த உலகத்திலிருந்து நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டு தலையாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்கள் என்பதை விளங்கச் செய்யும் முகாந்தரமாய் அபிஷேகத்தில் பற்றிய இந்த தாத்பரியம், அபிஷேகம் என்கிற இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க தொடர்ந்து இந்த சத்தியங்களை நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாங்க ஆண்டு. இதுக்குன்னு தனித்து இல்லை ஆண்டவரே, அப்படி வசன ஆதாரம் இல்லை ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்த தேவனே ஆண்டவரே, தலையாகிய உம்மில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்கிற அந்த பெயரை கொண்ட கிறிஸ்துவானவரோடு அந்த சரீரத்துக்கு தலையாகிய அபிஷேகம் பண்ணப்பட்டவரோடு நாங்கள் மனம் திரும்பி இணைக்கப்படும் போது, ரட்சிப்பின் அனுபவத்தோடு இணைக்கப்படும் போது, கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபையாய் நாங்கள் இணைக்கப்படும் போது அந்த அபிஷேகத்தின் சாரத்துக்குள்ளானவர்கள் என்கிற சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறீரே. அந்த அபிஷேகம் எங்கள் மேல இறங்கி வருகிறது, அது வந்து எங்களையும் நிரப்புகிறது, அந்த சாரத்துக்குள்ளே கொண்டு வருகிறது. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மையிலே நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தந்து எங்களை நடத்துங்க. தொடர்ந்து மீதமுள்ள பகுதியிலையும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து
அந்நிய பாஷை குறித்து, ஆவிக்குரிய வரங்களை குறித்து வேத வசன சான்றுகளோடு கூட எங்களோடு பேசுவீராக. வந்திருக்கிற யாவரையும் உம்முடைய கிருபைக்குள்ள ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.